Hi friends, இன்னைக்கு general science seriesல animal tissues பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். So last general science videoல நம்ம plant tissues பத்தி பார்த்தோம் கரெக்ட்டா. So tissuesல ரெண்டு classifications ஒன்னு பார்த்தோம். So ஒன்னு plant tissues, இன்னொன்னு animal tissues. Plant tissues ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். So இந்த வீடியோல animal tissues பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி plant tissues பத்தி டீடைலா அனலைஸ் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். So அதுக்கு பிறகு animal tissues பத்தி பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு ஓரளவுக்கு satisfying-ஆ இருக்கும். ஓகே, நம்ம tissues ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படினு சொல்லிட்டு சரியா. So animal tissuesங்கிறது முக்கியமான கான்செப்ட். நிறைய முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போறோம். நிறைய டிஃபரன்ஷியேஷன்ஸ், நிறைய கிளாசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போறோம். ஸோ எந்தெந்த பாடி பார்ட்ஸ்ல எந்தெந்த டிஷ்யூஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம அனலைஸ் பண்ண போறோம். இந்த வீடியோவை லாஸ்ட் வரை வாட்ச் பண்ணுங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்? அனிமல் டிஷ்யூஸ். சரியா? ஸோ டிஷ்யூஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்த்தோம். ஸோ ஒரு ரீகேப் பார்த்துக்கோங்க. டிஷ்யூனா குரூப் ஆஃப் செல்ஸ் தான் டிஷ்யூவாக ஃபார்ம் ஆகுது. ஸோ நம்ம ஹியூமன் பாடியில் இருக்கிற டிஷ்யூஸ் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போகிறோம். பிகாஸ் நம்மளும் அனிமல் தான் கரெக்டாக. ஸோ ஜென்ரலாக நம்ம ஹியூமன் பாடியை நீங்கள் எப்போவுமே கன்சிடர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ அனிமல் ரிலேட்டடான கான்செப்ட் படிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரியா? ஸோ அனிமல் டிஷ்யூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அனிமல் டிஷ்யூஸ் நீங்கள் நேச்சுரலாக நீங்கள் ஃபீல் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் எங்கேயாவது ஒரு பாடி பார்ட்டில் நீங்கள் அப்படியே சும்மா டச் பண்ணி பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தெரியும் அந்த மசில்ங்கிறது கான்ட்ராக்ட் ஆகி ரிலாக்ஸ் ஆகும். பார்த்துருக்கீங்களா? ஸோ நீங்கள் அப்படி நீங்கள் ஹார்ட் பீட் நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒன்றுமே இல்லை, நீங்கள் கிள்ளும் போது உங்களுக்கு வலிக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே எதனால நடக்குது அப்படின்னா இந்த மாதிரி அனிமல் டிஷ்யூஸ் இருக்கிறதுனால தான். ஸோ அந்த டிஷ்யூஸுங்கிறது கான்ட்ராக்ட் ஆகி ரிலாக்ஸ் ஆகுறதுனால உங்களுக்கு அந்த ஃபீல் ஆகுது, அந்த ஸ்டிமுலைங்கிறது ஒர்க் ஆகுது. கரெக்டாக? ஸோ திடீர்னு ஏதாவது அடித்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு வலி வருது இல்லை, அது எல்லாமே எதோட காரணம் அப்படின்னா அந்த அனிமல் டிஷ்யூவோட காரணம் தான். சரியா? ஸோ பாடியில் அனிமல் டிஷ்யூஸ் நிறைய ஃபார்ம் ஆகுறதுனால தான் நமக்கு இந்த மாதிரி சென்சஸ்லாம் நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. சரியா? ஸோ அனிமல் டிஷ்யூஸை ஜென்ரலாக நம்ம 4 விதமாக கிளாஸிஃபை பண்ணலாம். எபித்தீலியல் டிஷ்யூ, கனெக்டிவ் டிஷ்யூ, மஸ்குலர் டிஷ்யூ, நர்வஸ் டிஷ்யூ. எல்லா கிளாஸிஃபிகேஷன்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா நீட்டாக நோட் பண்ணுங்கள், நோட்ஸும் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் பார்க்கலாம் எபித்தீலியல் டிஷ்யூ. சரியா? ஸோ எபித்தீலியல் டிஷ்யூனா ஒன்றுமே இல்லை, ஆல்ரெடி நம்ம லாஸ்ட்டாக நம்ம பார்த்தோம் இல்லை. ஸோ எபிடெர்மிஸ் பற்றி படித்தோம், ஞாபகம் இருக்கா? ஸோ நம்ம பாடியில் எப்படி ஸ்கின் இருக்கோ அதே மாதிரி பிளான்ஸில் மேலே இருக்கிறதா எபிடெர்மிக் லேயர் அப்படின்னு பார்த்தோம். கரெக்டாக? அதில் இருக்கிற செல்ஸ் தான் எபிடெர்மல் செல்ஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அப்போவே நான் சொன்னேன் எபினா என்ன, அவுட்டர் கவரிங், அதுதான் எபி, அதோட மீனிங். கரெக்டாக? ஸோ அப்போ எபித்தீலியல் டிஷ்யூனா என்னவா இருக்கும்ப்பா? கண்டிப்பாக என்ன, ஸ்கின்ல இருக்கிற டிஷ்யூஸ் தான் எபித்தீலியல் டிஷ்யூ. ஸோ எபி அப்படிங்கிற மீனிங் வந்த அந்த டேர்ம் வந்தாலே நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா அவுட்டர், வெளியில் அப்படிங்கிறது எந்த டேர்மாக இருந்தாலும் ஓகே, இந்த லாஜிக் வச்சு நீங்கள் ஈஸியாக கிளிக் பண்ணிடலாம். புரியுதா? ஸோ எபித்தீலியல் டிஷ்யூ அப்போ கண்டிப்பாக எங்கே இருக்கும்? ஸ்கின், அவுட்டர் லைனிங் ஆஃப் அவர் மசில்ஸ், அதாவது வெளியில் அந்த ஸ்கின்ல இருக்கிற அந்த லைனிங் தான் எபித்தீலியல் டிஷ்யூவாக ஆனது. சரியா? அதாவது ஜஸ்ட் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இட்ஸ் அ கவரிங் ஆர் ப்ரொடெக்டிவ் டிஷ்யூ. சரியா? ஸோ நம்ம பாடி பார்ட்ஸ் எல்லாமே ஸ்கின் இல்லாமல் இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? கண்டிப்பாக நமக்கு ரொம்ப ஆக்வர்டாக இருக்கும். அது ஒன்று. ஸோ எந்த ப்ரொடெக்ஷனுமே இருக்காது, பயங்கர இன்ஃபெக்ஷன் ஆயிரும், நம்ம ஹோல் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி இன்ஃபெக்ஷன் ஆயிரும். கரெக்டாக? ஸோ இந்த எபித்தீலியல் டிஷ்யூவால் ஆன ஸ்கின் தான் நமக்கு கவரிங் அண்ட் ப்ரொடெக்டிவாக இருக்குது. கரெக்டாக? ஸோ இந்த எபித்தீலியல் டிஷ்யூ என்னன்னு சொல்லுவாங்க? கவரிங் ஆர் ப்ரொடெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அண்ட் இட் ஃபார்ம்ஸ் அ பேரியர். ஸோ நம்ம பாடியில் நிறைய ஆர்கன்ஸ் இருக்குல்ல, ஸோ ஒவ்வொரு ஆர்கனையும் இன்னொரு ஆர்கன்லேருந்து தனியாக பிரித்து வைக்கிறதே இந்த எபித்தீலியல் டிஷ்யூ தான். புரியுதா? அதனால் நம்மளோட அந்த எபித்தீலியல் டிஷ்யூ என்னன்னு சொல்லிக்கலாம் அப்படின்னா பேரியர் அப்படின்னு சொல்லிக்கலாம். புரியுதா? பேரியர்னு என்ன, தடை, அதான் மீனிங். ஸோ ரெண்டு ஆர்கனை தனியாக பிரித்து வைக்கிறது தான் இந்த எபித்தீலியல் டிஷ்யூட மெயின் ஃபங்க்ஷனே. சரியா? ஸோ இதில் மெயினாக எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி டிஷ்யூஸ் ரிலேட்டடாக உள்ள கான்செப்ட் எல்லாமே என்ன நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா எந்த இடத்துல அந்த டிஷ்யூஸ் அதிகமாக காணப்படுது அப்படிங்கிறத ஃபஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கணும். சரியா? இதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்குற சான்சஸ் அதிகமாக இருக்குது. ரைட்டா? ஸோ ஸ்கின்ல இருக்கும், மவுத்தோட லைனிங்ல இருக்கும், பிளட் வெசல்ஸ்ல இருக்கும், லங் அல்வியோலையில் இருக்கும். லங் அல்வியோலைனா லங்ஸ்குள்ளே இருக்கிற அந்த டைனி ஏர் பேக்ஸ்ன்னு சொல்லுவாங்க அல்வியோலையை. ஸோ அதில் இருக்கும். ஓகேவா? ஸோ அதே நேரம் கிட்னி டியூபிள்ஸ், இது எல்லாத்தையும் கவர் பண்ணி இருக்கும். புரியுதா? லைனிங். ரைட்டா? ஸோ எபித்தீலியல் டிஷ்யூனாலே வெளியில் இருக்கிறது தான் எபித்தீலியல் டிஷ்யூ. அதாவது ஸ்கின்ல, மவுத் லைனிங்ல, பிளட் வெசல்ஸ், அதே மாதிரி லங் அல்வியோலை, கிட்னி டியூபிள்ஸ், இது எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கிறதா அந்த எபித்தீலியல் டிஷ்யூட மெயின் ஃபங்க்ஷனே. சரியா? ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்னோம் இது ஒரு ப்ரொடெக்டிவ் லேயராக ஃபார்ம் பண்ணுதுன்னு சொன்னோம். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்ல எபிடெர்மல் செல்ஸ் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா லாஸ்ட் வீடியோவில்? ஸோ அது எப்படி இருந்தது? பயங்கர டைட்டாக பேக் ஆகிருக்கும்னு சொன்னேன்ல. ஏன் அப்படின்னா அது ஒரு சப்போர்ட் கொடுக்க போகுது. கரெக்டாக? அந்த ஹோல் ஸ்ட்ரக்சருக்கும் ஒரு சப்போர்ட் கொடுக்க போகுது, ப்ரொடெக்ஷன் கொடுக்க போகுது. அப்போ பயங்கர டைட்டாக தானே இருக்கணும். ஸோ அது டைட்லி பேக்டாக இருக்கும். கரெக்டாக? ஸோ டைட்லி பேக்டாக இருந்தாலே ஆப்வியஸாக அதோட இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ் எப்படி இருக்கும்? எந்த இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸும் இருக்காது. இன்டர்செல்லுலார் ஸ்பேசஸ் என்ன? ரெண்டு செல்லுக்கு நடுவில் இருக்கிற ஸ்பேசஸ். ஸோ அந்த ஸ்பேசஸ் எதுவுமே இல்லை அப்படின்னாலே அதோட மீனிங் என்ன? பயங்கர டைட்டாக பேக் ஆகிருக்கு அப்படிங்கிறது மீனிங். ரொம்ப டைட்டாக பேக்
ஆயிருந்துச்சுன்னா ஓகே அது கொஞ்சம் ப்ரொடெக்ஷன் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் அதோட மீனிங். சரியா? ஸோ அதே நேரம் இட் ஃபார்ம்ஸ் அ கண்டினியூஸ் ஷீட். இந்த எபித்திலியல் டிஷ்யூ எல்லாமே ஒரு கண்டினியூஸ் ஷீட்டாக மேலே ஃபார்ம் ஆகிருக்கும். சரியா? அடுத்தது என்ன பார்த்தீங்க அப்படின்னா இந்த எபித்திலியல் டிஷ்யூங்கிறது நம்ம சொன்ன மாதிரி ஹோல் பாடியில் எல்லா பார்ட்ஸையும் கவர் ஆகிருக்கிற அந்த ஸ்கின் தான் நம்மளோட எபித்திலியல் டிஷ்யூ. கரெக்டாக? த ஸ்கின் இஸ் மேட் அப் ஆஃப் செவரல் எபித்திலியல் டிஷ்யூஸ்ன்னு சொன்னோம். ஸோ இந்த பாடியில் நுழையக்கூடிய எந்த பொருள்னாலும் எந்த ஃபாரின் சப்ஸ்டன்ஸ்னாலும் இந்த எபித்திலியல் டிஷ்யூவை தாண்டி போக சான்சஸே இல்லை. புரியுதா? ஸோ ஒரு லேயர் ஆஃப் எபித்திலியல் டிஷ்யூவாவது இந்த ஃபாரின் சப்ஸ்டன்ஸுங்கிறது கிராஸ் பண்ணி தான் போய் ஆகணும். நல்ல முக்கியமான பாயிண்ட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? மேபி இப்படி கேட்கலாம். ஸோ எந்த டிஷ்யூஸுங்கிறது அன்அவாய்டபிள், எந்த டிஷ்யூவை அட்லீஸ்ட் ஒரு லேயராவது கிராஸ் பண்ணி தான் ஆகணும் ஃபாரின் சப்ஸ்டன்ஸ். எந்த சப்ஸ்டன்ஸ்னாலுமே இந்த எபித்திலியல் டிஷ்யூவை அட்லீஸ்ட் ஒரு லேயராவது கிராஸ் பண்ணி தான் போய் ஆகணும். ஏன்னா எல்லா பார்ட் ஆஃப் த பாடியும் இந்த எபித்திலியல் டிஷ்யூவால் கவர் ஆகிருக்கு தான். கரெக்டாக? ஸோ மெயினாக ஸ்கின், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ரைட்டா? ஸோ கண்டிப்பாக இதை கிராஸ் பண்ணி தான் போகணும் அப்படின்னா இதோட பெர்மியபிலிட்டி தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. கரெக்டாக? ஸோ பெர்மியபிலிட்டி ஆஃப் த எபித்திலியல் டிஷ்யூங்கிறது இட் பிளேஸ் அ மேஜர் ரோல். ஓகேவா? ஸோ இந்த எபித்திலியல் டிஷ்யூவோட பெர்மியபிலிட்டி தான் அதோட மெயின் ஹைலைட்டே. ஓகேவா? ஸோ அதுக்கு பிறகு என்ன அப்படின்னா இந்த மேலே அந்த ஸ்கின்ல இருக்கு இல்லையா அந்த எபித்திலியல் டிஷ்யூ, ஸோ அதுக்கு கீழே அந்த எபித்திலியல் டிஷ்யூ லேயர் எல்லாமே முடிஞ்ச பிறகு கீழே வேற ஏதாவது ஒரு டிஷ்யூவால் ஃபார்ம் ஆன லேயர்ஸ்லாம் நிறைய இருக்கும்ல. ஸோ அந்த டிஷ்யூ லேயரும் நம்மளோட எபித்திலியல் டிஷ்யூ லேயரும் கண்டிப்பாக ஒரு பர்டிகுலர் மெம்பரைனால செப்பரேட் ஆகணும். கரெக்டாக? அந்த மெம்பரைன் தான் என்ன அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃபைப்ரஸ் பேஸ்மெண்ட் மெம்பரைன். புரியுதா? இந்த எபித்திலியல் டிஷ்யூ லேயருக்கு கீழே வேற டிஷ்யூ லேயர்ல இருந்து செப்பரேட் பண்ற அந்த மெம்பரைன் தான் எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃபைப்ரஸ் பேஸ்மெண்ட் மெம்பரைன். ஓகேவா? ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? முக்கியமான டிஷ்யூ எபித்திலியல் டிஷ்யூ. எபித்திலியல்னாலே என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ஸ்கின், அவ்வளோதான். ஓகேவா? இந்த எபித்திலியல் டிஷ்யூஸை நம்ம 5 விதமாக கிளாஸிஃபை பண்ணலாம். சரியா? ஸோ ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ டைரெக்டாக நம்ம நேம் சொல்ல விரும்பலை, நம்ம ஒவ்வொன்றா பார்க்கும்போது உங்களுக்கு அதுக்கான இன்டர்ரிலேஷன்ஸும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், சிம்பிள் ஸ்குவாமஸ் எபித்திலியம். சரியா? ஸோ ஸ்குவாமா அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா ஸ்கேல் ஆஃப் ஸ்கின். ஸோ எல்லா டேர்ம்ஸ்க்கும் மீனிங் புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸ்குவாமானா என்ன? ஸ்கேல் ஆஃப் ஸ்கின். அதாவது ஸ்கின் எவ்வளவு லைட்டாக இருக்கும், எவ்வளவு தின்னாக இருக்கும், அந்த அளவு ஸ்கேலிங் ஃபேக்டரோட இருக்கிறது அந்த ஸ்குவாமா அப்படிங்கிற டேர்மோட மீனிங். ஓகேவா? ஸோ இட் டசன்ட் மீன் ஸ்கின், அதுதான் அதோட மீனிங் அப்படிங்கிறது கிடையாது. ஜஸ்ட் என்னன்னா ஸ்கின் எந்த அளவு ஸ்கேலிங்காக இருக்கோ, எந்த அளவு தின்னாக இருக்கோ அந்த அளவுக்கு இருக்கிறதா இந்த ஸ்குவாமா அப்படிங்கிற டேர்மோட மீனிங். சரியா? ஸோ சிம்பிள் ஸ்குவாமஸ் எபித்திலியம் அதெல்லாம் என்னன்னு பார்த்துக்கோங்க. அது ரொம்ப தின்னாக இருக்கும், ஃப்ளாட்டாக இருக்கும், டெலிகேட் லைனிங் இருக்கும். ஓகேவா? அந்த 3 டேர்ம் இருக்கும், பார்த்துக்கோங்க. 3 டேர்ம் அதோட ஸ்ட்ரக்சரை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அந்த 3 டேர்மையும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. தின்னாக இருக்கும், ஃப்ளாட்டாக இருக்கும், டெலிகேட் லைனிங்காக இருக்கும். சரியா? அதுக்கு பிறகு பாருங்க, இந்த சிம்பிள் ஸ்குவாமஸ் எபித்திலியம் ஜென்ரலாக நம்ம பாடியில் எங்கெல்லாம் இருக்கும்னு பார்த்துக்கோங்க. ஈசோஃபேகஸ்னா ஆல்ரெடி நம்ம சயின்ஸ் வீடியோஸில் பார்த்தோம். கரெக்டாக? ஸோ 6th 7th பார்த்தோம். ஈசோஃபேகஸ்னா ஃபுட் பைப். கரெக்டாக? ஸோ அந்த ஃபுட் பைப்பில் இது கவர் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் மவுத் லைனிங். ஆல்ரெடி நம்ம சொன்னாலும் எபித்திலியல் டிஷ்யூஸ்லாம் இந்த மாதிரி இடத்துல தானே இருக்கும்னு சொன்னோம். அந்த லைனிங் ஆஃப் மவுத்து, ஸ்கின்னு இந்த மாதிரி இடத்துல இருக்கும்னு சொன்னோம்ல. ஸோ அந்த ஈசோஃபேகஸ், மவுத் லைனிங் இதிலெல்லாம் இருக்கக்கூடிய ஸ்பெஷலைஸ்ட் எபித்திலியல் டிஷ்யூ தான் சிம்பிள் ஸ்குவாமஸ் எபித்திலியம். சரியா? ஸோ அதே மாதிரி ஸ்கின்லேயும் இருக்கும். பட் ஸ்கின்லேயும் இந்த ஸ்குவாமஸ் எபித்திலியம் டிஷ்யூ இருக்கும். பட் ஸ்கின்ல என்னன்னா நான் ஆல்ரெடி நம்ம சொன்னல ஸ்கின்னுங்கிறது பயங்கர ப்ரொடெக்டிவ் கவரிங் கொடுக்கக்கூடிய ஒரு பார்ட். கரெக்டாக? ஸோ அந்த ப்ரொடெக்ஷனுக்காக நம்மளோட ஸ்கின்னுக்கு கீழே நிறைய லேயர்ஸ் ஆஃப் எபித்திலியல் டிஷ்யூ இருக்கும். ஸோ ஒரே ஒரு லேயர் ஆஃப் எபித்திலியல் டிஷ்யூ இருக்காது, ரொம்ப தின்னாக அந்த மாதிரி இருக்காது. நிறைய லேயராக ஃபார்ம் ஆகி ரொம்ப திக்காக ஃபார்ம் ஆகிருக்கும். அதுதான் நம்மளோட ஸ்கின் லேயர். ஸோ ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்குவாமஸ் எபித்திலியமை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா stratified squamous epithelium அப்படின்னு சொல்லுவோம். சரியா? the stratified squamous epithelium is also called as squamous epithelium but stratify-ஆ இருக்கும். stratify என்ன அப்படின்னா நிறைய லேயர்ஸால ஃபார்ம் ஆயிருக்கும். அதுதான் stratify அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி நிறைய லேயர்ஸால ஃபார்ம் ஆன அந்த ஸ்குவாமஸ் எபித்திலியல் டிஷ்யூ எங்கே இருக்கும்? ஸ்கின்ல இருக்கும். ஓகேவா? அதனால தான் ஸ்கின்னுங்கிறது ரொம்ப ப்ரொடெக்டிவாக இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் அதில் இருக்கிற டிஷ்யூஸ்க்கு பேர் என்னப்பா? stratified squamous epithelial tissues. சரியா? ஸோ அடுத்தது பாருங்கள், காலம்னார் அல்லது சிலியேட்டட் எபித்திலியம். ஸோ இதுனா என்னன்னு பார்த்துக்கலாம். ஸோ காலம்னார்னாலே மீனிங்லேயே இருக்குது. கரெக்டாக? காலமாக இருக்கும். ஸோ காலம்னாலே என்ன? ஹைட்டாக இருக்கும், அதாவது டாலாக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ காலம்னார் எபித்திலியல் டிஷ்யூஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப டாலாக அப்பியர் ஆகும். ஓகேவா? ஸோ மெயினாக இது எங்கே இருக்கும் அப்படின்னா இன்டெஸ்டைனில் அதிகமாக இருக்கும். சரியா? இன்டெஸ்டைனில் அதிகமாக இருக்கும், ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டில் அதிகமாக இருக்கும், சுவாச பாதைன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதில் இது அதிகமாக இருக்கும். ஸோ இன்டெஸ்டைன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அங்கே அதிகமாக அப்சார்ப்ஷன் நடக்கும், செக்ரேஷன்
செக்ரேஷன் நடக்கும். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்ல நிறைய என்சைம் செக்ரீட் ஆகும், நிறைய அந்த டைஜஸ்டிவ் ஜூஸஸ் செக்ரீட் ஆகும். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி ஜூஸஸ்லாம் அந்த இன்டெஸ்டைனில் தான் செக்ரீட் ஆகும். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி இடத்துல இருக்கிறதா அந்த காலம்னார் எபித்தீலியல் டிஷ்யூஸ். ஓகேவா? ஸோ அதே நேரம் இந்த காலம்னார் எபித்தீலியல் டிஷ்யூஸ் தான் அந்த மூமெண்ட்டை ஹெல்ப் பண்ணுது, மூமெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது. ரைட்டா? ஸோ அந்த அந்த அப்சார்ப்ஷன் நடக்கும்போது அப்சார்ப்ஷனான ஞாபகம் இருக்குல்ல. ஸோ அந்த நம்ம சாப்பிட்ற மெட்டீரியல்ஸ்லாம் பிரேக் டவுன் ஆகி அசிமிலேஷன் நடக்கும், ஞாபகம் இருக்கா? ஸோ அந்த யூஸ்ஃபுல்லான ஐட்டம்ஸ்லாம் அந்த நம்மளோட பாடி பார்ட்ஸ் உட்கிரகிச்சுட்டு அந்த பிளட் வழியாக யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கும் சர்க்குலேட் ஆகும். கரெக்டாக? அந்த அப்சார்ப்ஷன் செக்ரீஷன் எல்லாமே இன்டெஸ்டைனில் தான் நடக்கும். ஸோ இந்த மாதிரி பாடி பார்ட்ஸில் இருக்கிறதா நம்மளோட காலம்னார் எபித்தீலியம். ரைட்டா? அதே நேரம் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்லேயும் இருக்கும்னு சொன்னோம்ல. இந்த ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ல என்ன இருக்கும் அப்படின்னா நிறைய சிலியா அப்படிங்கிற ஒரு பார்ட்டிகல் இருக்கும். சிலியான்னு என்ன அப்படின்னா ஹேர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ். ஸோ நம்ம நோஸே எடுத்துக்கோங்க, நோஸ்க்குள்ளே நிறைய ஹேர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஸோ அந்த சின்ன சின்ன அந்த ஹேர் மாதிரி இருக்கிற அந்த ப்ரொஜெக்ஷன்ஸ் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சிலியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிலியா தான் நம்ம நோஸ்க்குள்ளே இருக்கிற ஏதாவது டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இது எல்லாத்தையும் வெளியில் எஜெக்ட் பண்ணி விடுறதே இந்த சிலியா அப்படிங்கிற அந்த ஹேர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸ் தான். சரியா? ஓகேவா? ஸோ அதனால் இந்த காலம்னார் எபித்தீலியமை இன்னொரு மாதிரியும் சொல்லுவாங்க. எப்படி? சிலியேட்டட் எபித்தீலியம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேவா? அதையும் தெரிஞ்சுக்கோங்க, காலம்னார் அல்லது சிலியேட்டட் எபித்தீலியம். ஸோ காலம்னார் எபித்தீலியமோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? டாலாக இருக்கும். ஓகேவா? இதையும் தெரிஞ்சுக்கோங்க. இதே ஸ்குவாமஸ் எபித்தீலியமோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? தின்னாக இருக்கும், ஃப்ளாட்டாக இருக்கும். இதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸ்ட்ராட்டிஃபைட் அப்படின்னா நிறைய லேயராக ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகேவா? அடுத்தது பாருங்கள், கியூபாய்டல் எபித்தீலியம். கியூபாய்டல் எபித்தீலியம் நமக்கு தெரியும். ஸோ கியூபாய்ட் ஷேப்பில் இருக்கும். சம்டைம்ஸ் ஆப்ஷன்ஸில் கியூப் ஷேப் அப்படின்னு கூட கொடுத்துருப்பாங்க. நன் ஆஃப் தீஸ்ன்னு எழுதிட்டு வந்துடாதீங்க. ஏன்னா புக்கில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா கியூப் ஷேப்டு செல்ஸ் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு தெரியும் கியூபுக்கும் கியூபாய்டுக்கும் வித்தியாசம் தெரியும். பட் சில டேர்ம்ஸ் என்ன அப்படின்னா இன்டர்சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ கியூபாய்டு அப்படின்னு டைரெக்டாக கொடுக்காம கியூப்னு கூட கொடுத்துருப்பாங்க. ஸோ கியூப் கேன் பி அ கியூபாய்டு. கரெக்டாக? இஃப் ஆல் த சைட்ஸ் ஆர் ஈக்குவல். கரெக்டாக? உங்களுக்கு அந்த லாஜிக் தெரியல. ஏன்னா ஆல்ரெடி நம்ம மென்சுரேஷனில் அதை பற்றி படிச்சிருக்கிறோம். ஸோ கியூப் ஷேப்டு செல்ஸ் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் டேரெக்டாக டிக் பண்ணிக்கலாம். ஆனால் கியூபும் ஒரு கியூபாய்டு தான். ஏன்னா என்ன எல்லா சைடுமே ஈக்குவல், அவ்வளோதான். சரியா? ஸோ கியூபாய்ட் ஷேப்டு அப்படின்னு கூட சொல்லலாம். கியூப் ஷேப்டு செல்ஸ் அப்படிங்கிறது புக்கில் கொடுத்துருக்கிற டேர்ம், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ இது மெயினாக இந்த கியூபாய்டல் எபித்தீலியல் டிஷ்யூஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா கிட்னியில் இருக்கும். ஓகேவா? எந்த பிளேஸில் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. கிட்னியில் இருக்கும், சலிவரி கிளாண்ட்ஸில் இருக்கும். சரியா? ஸோ இந்த சலிவரி கிளாண்ட் டக்ஸ் இதிலலாம் இந்த கியூபாய்டல் எபித்தீலியல் டிஷ்யூஸ் இருக்குது. ஸோ இதுதான் அதுக்கு ஒரு மெக்கானிக்கல் சப்போர்ட் கொடுக்குது. சரியா? ஏன்னா ஆல்ரெடி நமக்கு தெரியும் கியூபாய்டல் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே நிறைய ஸ்டாக் பண்ணி வச்சோன்னா பயங்கர ஸ்ட்ராங்காக நிற்கும்ல. ஸோ இட் யூஸ் மெக்கானிக்கல் சப்போர்ட். சரியா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, என்ன பர்பஸ் நல்லா பார்த்துக்கோங்க. ரைட்டா? ஷேப்பு பார்த்துக்கணும், பர்பஸ் பார்த்துக்கணும். ஓகேவா? எந்த பிளேஸில் லொக்கேட் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். சரியா? அடுத்தது பாருங்க, மெயினாக இந்த எபித்தீலியல் டிஷ்யூஸில் நிறைய கிளாண்ட் செல்ஸ் அட்டாச் ஆகிருக்கும். மோஸ்ட் ஆஃப் த எபித்தீலியல் டிஷ்யூஸில் கிளாண்ட் செல்ஸ் அட்டாச் ஆகிருக்கும். கிளாண்ட்னா நமக்கு தெரியும்ல. ஸோ லிவர் இஸ் அ கிளாண்ட், இது லார்ஜஸ்ட் கிளாண்ட் இந்த ஹியூமன் பாடிலாம் படித்தோம்ல. ஸோ சுரப்பி அதுதான் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எபித்தீலியல் டிஷ்யூஸ் கீழே தான் நம்ம ஒன்றுமே இல்லை. எபித்தீலியல் நம்ம என்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம்? ஸ்கின்னு தானே எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஸ்கின்ல நிறைய ஆயில் செக்ரேஷன்ஸ் இருக்கும்ல. ஸோ அந்த நிறைய ஆயில் செக்ரீட் ஆகும் இல்லையா? ஸோ அந்த எபித்தீலியல் டிஷ்யூஸ்னாலே நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இட்ஸ் அ டைப் ஆஃப் கிளாண்ட் செல். கரெக்டாக? ஸோ நிறைய கிளாண்ட் செல் சேர்ந்து தான் அந்த எபித்தீலியல் டிஷ்யூஸே ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ முக்கால்வாசி எபித்தீலியல் டிஷ்யூவில் நிறைய கிளாண்ட் செல் சஸ்பெண்ட் ஆகி இருக்கும். சரியா? ஸோ அதனால் அப்படிப்பட்ட எபித்தீலியல் டிஷ்யூஸை ஸ்பெஷலைஸ்டாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கிளாண்டுலார் எபித்தீலியம் அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே இதோட ஒரு ஸ்பெஷலைஸ்டு கேட்டகரி அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். கரெக்டாக? நம்ம பார்த்த விதத்திலே தெரியுது பார்த்தீங்களா? ஸோ கிளாசிஃபிகேஷன் நான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் என்ன சொன்னாங்க? சிம்பிள் ஸ்குவாமஸ் எபித்தீலியம் சொன்னாங்க. அதில் ஒரு ஸ்பெஷலைஸ்ட் கேட்டகரி தான் ஸ்ட்ராட்டிஃபைட். கரெக்டாக? இதுவும் ஸ்குவாமஸ் எபித்தீலியம் தான். நிறைய லேயர்ஸ் இருந்தது அப்படின்னா அதை ஸ்ட்ராட்டிஃபைடுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது காலம்னார் அப்படின்னா டாலாக இருக்கிறது. ஸோ டாலாக இருக்கிறதுனா உடனே நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? இன்டெஸ்டைனில் தான் நிறைய லேயர்ஸ் இருக்கும். அது டால் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டும் நிறைய அந்த சிலியேட்டட் அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? காலம்னார் அல்லது சிலியேட்டட் சிசி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? செக்ரீஷன் அப்சார்ப்ஷன். ஓகேவா? அடுத்தது கியூபாய்டல் அப்படின்னாலே கியூப் ஷேப் செல்ஸ் இருக்கும். ஓகே, அந்த செல்ஸ்லாம் சேர்ந்து தான் அந்த கியூபாய்டல் எபித்தீலியல் டிஷ்யூஸ் ஃபார்ம் பண்ணுது. கிட்னியில் இருக்கும், சாலிவரி கிளாண்ட்ஸில் இருக்கும், மெக்கானிக்கல் சப்போர்ட் கொடுக்கும். ஸோ அதனால பாருங்கள் இந்த எபித்தீலியல் டிஷ்யூஸில் நிறைய கிளாண்டும் இருக்கும். ஸோ நிறைய கிளாண்ட் சஸ்பெண்ட் ஆகிருக்கும். அந்த மாதிரி எபித்தீலியல் டிஷ்யூஸ் தான் கிளாண்டுலார் எபித்தீலியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ எல்லாமே ஸ்பெஷலைஸ்ட் கேட்டகரி மாதிரி வரும். நல்லா பார்த்துக்கோங்க, முக்கியமான கான்செப்ட். ரைட்டா?
அடுத்த அனிமல் டிஷ்யூ என்னன்னு பார்க்கலாம், கனெக்டிவ் டிஷ்யூ. சரியா? ஸோ நம்ம ஹியூமன் பாடியில் இருக்கிற அடுத்த கிளாசிஃபிகேஷன் கனெக்டிவ் டிஷ்யூஸ். ஸோ இந்த டிஷ்யூஸ் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா, ஜென்ரலாக சொல்ல போனோம் அப்படின்னா, எந்த இடத்துல நமக்கு கனெக்ஷன் தேவைப்படுதோ அங்கெல்லாம் அந்த பர்டிகுலர் டிஷ்யூஸ் இருக்கும். சரியா? இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நீங்கள் பிளட்டும் போனும் மட்டுமே ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். இது என்ன டிஷ்யூ அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். சரியா? பிளட் எடுத்துக்கோங்க, நம்ம ஆக்சிஜனை நம்ம ஹோல் பாடிக்கும் சர்க்குலேட் பண்ணுது. கார்பன் டை ஆக்சைடை நம்ம ஹோல் பாடியிலிருந்து வெளியில் எஜெக்ட் பண்ணுறதுக்கு அந்த பிளட் தான் ஹெல்ப் பண்ணுது. கரெக்டாக? ஸோ அதை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கனெக்ட் பண்ணுது. கரெக்டாக? அதே நேரம் போன் எடுத்துக்கோங்க. ஸோ போனுங்கிறது ஒரு பாடி பார்ட்லேருந்து இன்னொரு பாடி பார்ட்டுக்கு கனெக்ஷன் கொடுக்குது. கரெக்டாக? ஸோ இது எல்லாமே பண்ணுற டிஷ்யூஸ். இந்த பர்டிகுலர் பார்ட்ஸ் எல்லாமே இந்த டிஷ்யூவால் ஆனதான், அதாவது இந்த கனெக்டிவ் டிஷ்யூவால் ஆனதான் இந்த பர்டிகுலர் பிளட்டு, போன், இந்த மாதிரி பார்ட்ஸ் எல்லாமே. சரியா? ஓகேவா? புரிஞ்சுதா? அப்போ கனெக்டிவ் டிஷ்யூஸ்னால் என்னென்னு? ஸோ கனெக்டிவ் டிஷ்யூஸ் எப்போவுமே எப்படி தான் இருக்கும் அப்படின்னா, லூஸ்லி ஸ்பேஸ்டாக தான் இருக்கும். சரியா? ஸோ போன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கக்கூடாது. ஸோ இது கொஞ்சம் லூஸ்லி ஸ்பேஸாக இருக்கிறதுனால தான் ஓரளவுக்கு அது இன்னொரு பார்ட்டியும் கனெக்ட் பண்ண முடியுது. ஸோ பிளட் எடுத்துக்கோங்க. பிளட்டுங்கிறது லூஸ்லி ஸ்பேஸாக இருக்கிறதுனால தான் அதனால் ஃப்ளோ ஆக முடியுது. சரியா? ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னா, இது எல்லாமே இன்டர்செல்லுலார் மேட்ரிக்ஸால் ஆனது. சரியா? ஸோ ஒன்றுத்துக்கு ஒன்று அந்த மாதிரி பின்னி பிணைஞ்சு அந்த மாதிரி இருக்கும். ஸோ நிறைய செல்ஸ் எல்லாம் சேர்ந்து ஃபார்ம் ஆகிற ஒரு மேட்ரிக்ஸ் தான் இன்டர்செல்லுலார் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது. ஓகேவா? அந்த கனெக்டிவ் டிஷ்யூஸுங்கிறது ஒரு இன்டர்செல்லுலார் மேட்ரிக்ஸால் எம்பட் ஆகிருக்கும். சரியா? எம்படட் இன் அன் இன்டர்செல்லுலார் மேட்ரிக்ஸ். சரியா? இப்போ கிளாசிஃபிகேஷன்ஸ் பார்க்கலாமா? ஸோ நம்ம ஹியூமன் பாடியிலேருந்தே நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ எல்லாம் இமேஜின் பண்ணி படிங்க, உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரியா? ஸோ நம்ம பாடியில் இருக்கிற கனெக்டிவ் டிஷ்யூஸ் என்னெல்லாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காமனான கனெக்டிவ் டிஷ்யூனா பிளட் தான். பிளட் இல்லை, அது ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பிளட் இஸ் ஆக்சுவலி எ டிஷ்யூ தான். சரியா? ஸோ பிளட்டுங்கிறது ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ தான். சரியா? ஸோ பிளட்டுங்கிறது நிறைய செல்ஸால் ஆனது. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்ல, ஒயிட் பிளட் செல்ஸ், ரெட் பிளட் செல்ஸ். கரெக்டாக? ஸோ இந்த செல்ஸ் எல்லாம் ஆனது தான் இந்த பிளட்டுங்கிறது. கரெக்டாக? ஸோ பிளட்டுங்கிறது இட் கண்டெய்ன்ஸ் அ மேட்ரிக்ஸ், இட் கண்டெய்ன்ஸ் அ ஃப்ளூயிட். கரெக்டாக? எப்படி நம்ம ஒரு செல்லுக்குள்ளே நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ பிளாஸ்மா, புரோட்டோபிளாசம், த லிவிங் செல் ஆஃப் த லிவிங் சப்ஸ்டன்ஸ் ஆஃப் த செல் இஸ் கால்ட் புரோட்டோபிளாசம் அப்படின்னு பார்த்தோம்ல. ஸோ அதே மாதிரி நம்ம ஹியூமன் பிளட்டுக்குள்ளே ஒரு ஃப்ளூயிட் மேட்ரிக்ஸ் உண்டு, அதுதான் பிளாஸ்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ பிளட்டுக்குள்ளே நம்ம பார்க்குறது அந்த ஃப்ளூயிட் சப்ஸ்டன்ஸ் தான் பிளாஸ்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிளாஸ்மால தான் ரெட் பிளட் கார்பசல்ஸ், ஒயிட் பிளட் கார்பசல்ஸ், பிளேட்லெட்ஸ் இது எல்லாமே சஸ்பெண்ட் ஆகி இருக்கும். சரியா? ஓகேவா? ஸோ இந்த பிளாஸ்மாவில் நிறைய ப்ரோட்டீன், சால்ட், ஹார்மோன்ஸ் இது எல்லாமே இருக்கும். நம்மளோட இந்த பிளட்டு தான் நம்ம ஹோல் பாடிக்கும் எல்லாத்தையுமே டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. கரெக்டாக? டைஜஸ்ட் பண்ண ஃபுட்டும் சரி, ஹார்மோனும் சரி, ஆக்சிஜனும் சரி, கார்பன் டை ஆக்சைடும் சரி, ஸோ வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே இந்த டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது நம்மளோட பிளட் தான். ஸோ பிளட் இஸ் ஆல்சோ எ கனெக்டிவ் டிஷ்யூ. சரியா? அடுத்தது பாருங்க, போன். ஸோ போனும் ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூ. ஸோ இதுதான் மெயின். நமக்கே தெரியும், நம்ம பாடிக்கு ஹோல் சப்போர்ட் கொடுக்குறதே இந்த போனு தான். ஸோ நம்ம பாடியில் எந்த போனுமே இல்லைன்னா நினச்சி பாருங்கள், நம்மளால் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ண முடியுமா? நம்மளால் இருக்கக்கூட முடியாது. கரெக்டாக? ஸோ போனுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் ஆஃப் த பாடி. கரெக்டாக? இட் சப்போர்ட்ஸ், இட் ஆக்ட் இஸ் அ சப்போர்ட். நம்ம ஹோல் மசில்ஸ் எல்லாத்தையுமே ஒரு சப்போர்ட், ஒரு ஆங்கராக இருக்கிறது நம்மளுடைய இந்த போனு தான். சரியா? மெயினாக இது நான் ஃப்ளெக்சிபிள் டிஷ்யூ. போன் இஸ் அ நான் ஃப்ளெக்சிபிள் டிஷ்யூ. சப்போஸ் போனுங்கிறது ஃப்ளெக்சிபிளாக இருந்ததுன்னா இமேஜின் பண்ணி பாருங்க. ரைட்டா? ஸோ போனுங்கிறது ஒரு நான் ஃப்ளெக்சிபிள். நான் ஒரு போன் எடுத்துக்கிட்டேன், ஒன்றுமே இல்லை, சிக்கன் பீஸ் எடுத்துக்கோங்க, அது உங்களால் அப்படின்னு நீங்கள் பிரேக் பண்ண முடியுமா? ஃப்ளெக்சிபிள் பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ண முடியாது. கரெக்டாக? போனுங்கிறது ஒரு நான் ஃப்ளெக்சிபிள் டிஷ்யூ. ஓகேவா? ஸோ இட் இஸ் அ ஹார்ட் மேட்ரிக்ஸ். கரெக்டாக? இந்த போன் செல்ஸ், இந்த போன் நிறைய செல்ஸால் தானே கண்டிப்பாக மேட் ஆகிருக்கும். ஸோ போனுங்கிறது ஒரு டிஷ்யூ. ஸோ இது நிறைய செல்லால் தானே மேட் ஆகிருக்கும். ஸோ அந்த போன் செல்ஸ் எல்லாமே ஒரு ஹார்ட் மேட்ரிக்ஸில் எம்பட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ அந்த ஹார்ட் மேட்ரிக்ஸ் எதனால் மேட் ஆகிருக்கும் அப்படின்னா, கால்சியம், பாஸ்பரஸ். நம்ம பார்க்குறோம் இல்லையா, நம்ம ஒரு சிக்கன் பீஸ் எடுத்துக்கோங்க. ஸோ அதுதான் அந்த மேட்ரிக்ஸ், ஹார்ட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் நிறைய கால்சியம், பாஸ்பரஸ் காம்பவுண்டால் ஆனது தான் அந்த போன் அப்படிங்கிற ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ. சரியா? இனிமேல் போனை பார்க்கும்போது என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? இது போன், இது ஒரு பாடி பார்ட் அப்படின்னு சொல்கிறத விட, அது ஒரு ஆர்கன் அப்படின்னு சொல்கிறத விட, அது என்ன? அது ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ. சரியா? அதே மாதிரி பிளட்டும் ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ. சரியா? அடுத்தது பாருங்கள், லிகமெண்ட். லிகமெண்ட்டுங்கிற டேர்ம் நம்ம அடிக்கடி கேள்விப்படுற ஒரு டேர்ம் தான். கரெக்டாக? ஸோ லிகமெண்ட்னா என்ன அப்படின்னா, ரெண்டு போனை கனெக்ட் பண்ணுற ஒரு பார்ட், ஒரு டிஷ்யூ தான். ஓகேவா? பார்ட்டுன்னு சொல்லக்கூடாது, ஆக்சுவலாக ஒரு டிஷ்யூ, ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ தான் நம்மளோட லிகமெண்ட். சரியா? ஸோ ஒன்றுமே இல்லை, இந்த ஃபிங்கர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஸோ இது ஒரு பார்ட் ஆஃப் போன். ஸோ அதே நேரம் இது ஒரு பார்ட் ஆஃப் போன். இது ரெண்டையும் சேர்க்குற இந்த போர்ஷன் தான் லிகமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ ரெண்டு போனை சேர்க்குற அந்த போர்ஷன் தான் என்ன? லிகமெண்ட். சரியா? அப்போ கண்டிப்பாக அந்த லிகமெண்ட் என்னவா இருக்கும்?
இருக்கும்? கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும்? எலாஸ்டிக்காக தான் இருக்கும். சரியா? ஓகேவா? நம்மளுடைய எதை எடுத்துக்கோங்க, கையில் நம்ம தம்பிள்ஸ் பிடிக்கிறோம்ல, ஸோ அது எல்லாமே எதனால தான்? அந்த லிகமெண்ட்டால தான். ஸோ அந்த லிகமெண்ட்டுங்கிறது எலாஸ்டிசிட்டி இல்லை அப்படின்னா நம்மளால் அந்த மூவ் பண்ண முடியாது. ஸோ ஒரு பர்டிகுலர் ஏதாவது ஒரு வாளி எடுக்கணும் அப்படின்னா நம்மளால் எடுக்க கூட முடியாது. சரியா? அந்த லிகமெண்ட்டுங்கிறது ரொம்ப எலாஸ்டிக்காக இருக்கும். பட் போனுங்கிறது நான் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். புரியுதா டிஃப்ரென்ஸ்? அதனால தான் நான் சொன்னேன் மெயினாக. ஓகேவா? ஸோ அதுக்கு பிறகு லிகமெண்ட்டுங்கிறது ஒரு சின்ன மேட்ரிக்ஸ் தான். ரொம்ப பெரிய பார்ட்டாக இருக்காது இல்லையா? ஜஸ்ட் ஜாயினிங் பார்ட்டு தானே. ஸோ அது ஒரு சின்ன மேட்ரிக்ஸாக தான் இருக்கும். ஓகேவா? புரிஞ்சுதா? அடுத்தது பாருங்கள், கார்டிலேஜ். கார்டிலேஜுங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ கார்டிலேஜுங்கிறது தமிழ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குருத்தெலும்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இந்த கார்டிலேஜுங்கிறது நிறைய வைட்லி ஸ்பேஸ்டு செல்ஸாக இருக்கும். நல்லா ஸ்பேஸ்டாக இருக்கும் இந்த கார்டிலேஜுங்கிறது. அந்த இதோட மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குன்னா நல்லா சாலிட் மேட்ரிக்ஸாக இருக்கும். ப்ரோட்டீன், சுகர்ஸ் இது எல்லாமே இருக்கும். இந்த கார்டிலேஜுங்கிறது மெயினாக எங்கே இருக்கும் அப்படின்னா, இந்த குருத்தெலும்புனா ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம சின்ன பிள்ளைங்க காதும் சரி, நம்ம காதும் சரி, நீங்கள் அப்படியே ஃபோல்டு பண்ணலாம், பார்த்துருக்கீங்களா? ஸோ இந்த ஃபோல்டு பண்ணலாம். அதே மாதிரி நம்ம மூக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் இருக்கிற மசில்ஸ், அதில் இருக்கிற டிஷ்யூஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருந்த மாதிரி இருக்கும், ரொம்ப சாஃப்டாக இருந்த மாதிரி இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி நம்ம இயர்ஸ், நம்ம காது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அப்படியே மடக்கலாம், அந்த காது மடல்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அப்படியே மடக்கலாம். ஸோ அந்த மாதிரி இடத்துல இருக்கிற டிஷ்யூஸ் தான் கார்டிலேஜ் அப்படிங்கிற கனெக்டிவ் டிஷ்யூ. புரியுதா? ஸோ கார்டிலேஜ்னால என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? கார்டிலேஜ் காது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். கார்டிலேஜ் காது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? நோஸ், இயர், ட்ரெக்கியா, லாரிங்ஸ் இந்த பாடி பார்ட்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்கக்கூடிய அந்த கனெக்டிவ் டிஷ்யூ தான் கார்டிலேஜ். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கலாமா? அடுத்தது பாருங்கள், 5th கிளாஸிஃபிகேஷன் பாருங்கள், டெண்டான். சரியா? ஸோ மொத்தமாக 7 கிளாஸிஃபிகேஷன், இதில் 5th கிளாஸிஃபிகேஷன் டெண்டான்ஸ். டெண்டான்ஸ்னு ஒன்றுமே இல்லை. டெண்டான்ஸ் என்ன அப்படின்னா மசிலையும் போனையும் சேர்க்குற அந்த கனெக்டிவ் டிஷ்யூ தான் டெண்டான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? மசிலையும் போனையும். ஓகேவா? ஸோ டெண்டான் ஓஎன் வருது, அப்போ போன் கண்டிப்பாக ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. மசிலையும் போனையும். ஸோ மசில் நமக்கு தெரியும்ல, உள்ளே இருக்கிற சதை, அந்த சதையையும் போனையும் சேர்க்கறது தான் அந்த டெண்டான்ஸ் அப்படிங்கிற பாடி பார்ட். சரியா? ஸோ இது ஒரு ஃபைப்ரஸ் டிஷ்யூ. சரியா? ஸோ நிறைய ஃபைபர்ஸால் ஆகி மேடான டிஷ்யூ தான் இந்த டெண்டான்ஸ் அப்படிங்கிற டிஷ்யூ. நல்ல கிரேட் ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். சரியா? இப்போ டெண்டான்ஸுங்கிறது என்ன? இந்த மசிலையும் போனையும் சேர்க்கறது. ஒன்றுமே இல்லை, சிக்கன் பீஸ்லேயே பார்த்துருப்பீங்கல்ல, அந்த சதையையும் அந்த போனையும் சேர்க்குற ஒரு பார்ட் பார்த்துருக்கீங்களா, அதுதான் டெண்டான்ஸ். ஸோ சிக்கன் பீஸே ஞாபகம் வச்சுக்கு இந்த ஹோலாக படிச்சிடலான்னு நினைக்கிறேன். ரைட்டா? ஸோ இன்னைக்கு சண்டே வேறு. கரெக்டாக? ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? அடுத்தது பாருங்கள், ஏரோலார் கனெக்டிவ் டிஷ்யூ. ஏரோலார் கனெக்டிவ் டிஷ்யூன்னு என்னன்னு பாருங்கள். ஏரோலார் கனெக்டிவ் டிஷ்யூனா ஸ்கின்னையும் மசில்ஸையும் சேர்க்கும். ஸோ ஸ்கின்னுங்கிறது மேலே இருக்கிற ஒரு தின் லேயர், அதுக்குள்ளே இருக்கிறது சதை. கரெக்டாக? ஸோ அந்த ஸ்கின்னுக்கு அடியில் இருக்கிற லேயர் தான் சதை. கரெக்டாக? அந்த ஸ்கின்னையும் மசில்ஸைக்கும் நடுவில் கனெக்ட் பண்ணுற அந்த டிஷ்யூஸ் தான் நம்மளோட ஏரோலார் கனெக்டிவ் டிஷ்யூ. சரியா? ஸோ இது மெயினாக எங்கே இருக்கும் அப்படின்னா அந்த பிளட் வெசல்ஸை சுற்றி இருக்கும். பிளட் வெசல்ஸை சுற்றி இருக்கும் அந்த டிஷ்யூஸ். ஸோ பிளட் வெசல்ஸை சுற்றி இன்னொரு பாடி பார்ட்டுக்கு கனெக்ட் ஆகும்ல, அந்த மாதிரி இடத்துல இருக்கிறது அந்த ஏரோலார் கனெக்டிவ் டிஷ்யூ. நர்வ்ஸில் இருக்கும், நரம்புகளை சுற்றி இருக்கிற டிஷ்யூஸும் இந்த ஏரோலார் கனெக்டிவ் டிஷ்யூஸ்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு பிறகு போன் மேரோவில் இருக்கும். ஸோ இந்த மஜ்ஜைன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த போன் மேரோவில் இருக்கிறது அந்த ஏரோலார் கனெக்டிவ் டிஷ்யூ தான். ஸோ இந்த ஏரோலார் கனெக்டிவ் டிஷ்யூ மேக்ஸிமம் நிறைய ஆர்கன்ஸுக்குள்ளே இருக்கிற ஸ்பேஸ் அப்படியே ஃபில் பண்ணும். ஓகேவா? ஸோ அந்த ஆர்கன்ஸ்க்குள்ளே இருக்கிற ஸ்பேஸ் அப்படியே ஃபில் பண்ணுறது இந்த ஏரோலார் கனெக்டிவ் டிஷ்யூ தான். ஸோ சில ஆர்கன்ஸ், சில இன்டர்னல் ஆர்கன்ஸ்க்குள்ளே ஃபுல்லாக இந்த மஜ்ஜையே எடுத்துக்கோங்க, மஜ்ஜைக்குள்ளே இருக்கிற அந்த டிஷ்யூ ஏரோலார் கனெக்டிவ் டிஷ்யூ தான். சரியா? ஸோ போன் மேரோன்னு கேட்டாலும் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? ஏரோலார் கனெக்டிவ் டிஷ்யூவை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அந்த மஜ்ஜையே ஃபுல்லாக எதுவாக மேடானது? இந்த ஏரோலார் கனெக்டிவ் டிஷ்யூவால் மேடானது தான். சரியா? ஸோ நிறைய இன்டர்னல் ஆர்கன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறது இந்த ஏரோலார் கனெக்டிவ் டிஷ்யூ தான். மெயினாக இது ரிப்பேர் ஆஃப் டிஷ்யூஸ், டிஷ்யூவோட ரிப்பேருக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ ரிப்பேர்னா என்ன? ஏதாவது ஒரு டிஷ்யூ டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு அந்த ஏரோலார் கனெக்டிவ் டிஷ்யூ தான் அது அந்த ரீப்பேருக்கு ஹெல்ப் பண்ணுது. புரியுதா? ஸோ எல்லா பர்பஸையும் நல்லா பார்த்துக்கோங்க. ரைட்டா? அடுத்தது என்ன பார்க்கலாம் அப்படின்னா அடிப்போஸ் டிஷ்யூ. அடிப்போஸ் டிஷ்யூனா நீங்கள் மேபி பயாலஜி ஸ்டூடெண்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த டேர்மை கிராஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. அடிப்போஸ் டிஷ்யூன்னு என்ன அப்படின்னா இதில் இந்த டிஷ்யூவில் நிறைய ஃபேட் கண்டென்ட் இருக்கும். நம்ம பாடியில் இருக்கிற ஃபேட் எல்லாமே எங்கே ஸ்டோர் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? இந்த அடிப்போஸ் டிஷ்யூவில் தான் ஸ்டோர் ஆகும். அப்போ கண்டிப்பாக இந்த அடிப்போஸ் டிஷ்யூ எங்கே தான் இருக்கும்? ஸ்கின்னுக்கு அடியில் தான் இருக்கும். ஸோ அடிப்போஸ் டிஷ்யூ அடியில் இருக்கும். எங்கே அடியில் இருக்கும்? ஸ்கின்னுக்கு அடியில் இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடிப்போஸ் டிஷ்யூ ஸ்கின்னுக்கு அடியில் இருக்கும். ஏன்னா ஸ்கின்னுக்கு அடியில் தான் நமக்கு என்ன ஃபேட்டுங்கிறது, கொழுப்புங்கிறது சேவ் ஆகும். அதனால தான் என்னப்பா குண்டாயிட்ட அப்படின்னு சொல்கிறோம். கரெக்டாக? அப்போ குண்டாயிட்டோன்னா என்ன? ஸ்கின்னுங்கிறது கொஞ்சம் வண்ணம் வச்சிருச்சு, ஸோ குண்டாயிடுச்சு அப்படிங்கிறது தானே மீனிங். ஸோ அந்த ஃபேட்
ஃபேட்டுங்கிறது ஸ்கின்னுக்கு அடியில் தான் அப்படி சேவ் ஆகும். அதுதான் அடிப்போஸ் டிஷ்யூவால் மேட் ஆனது. சரியா? ஸோ அடிப்போஸ் டிஷ்யூவில் தான் எல்லா கொழுப்பு சத்துமே போய் சேவ் ஆகும். சரியா? ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கலாமா? அப்போ இந்த டிஷ்யூவில் நிறைய அடிப்போஸ் செல்ஸ் இருக்கும்ல, அந்த செல்ஸ் ஆஃப் திஸ் அடிப்போஸ் டிஷ்யூ ஆர் ஃபில்டு வித் ஃபேட் குளோபியூல். சரியா? ஸோ நிறைய ஃபேட் குளோபியூல்ஸால் ஆனது தான் இந்த அடிப்போஸ் டிஷ்யூவில் இருக்கக்கூடிய செல்ஸ். சரியா? ஸோ அதனால் இந்த அடிப்போஸ் டிஷ்யூவை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, இட் ஆக்ட் அஸ் அ இன்சுலேட்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நிறைய ஃபேட் இருக்குது, நிறைய கொழுப்புச்சத்து இருக்கிறதுனால அதை தாண்டி அவ்வளோ தூரம் போக முடியாது. நல்ல கொழுப்பாகி நம்ம பயங்கர வெயிட் போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளால இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ண முடியாதுல்ல. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த அடிப்போஸ் டிஷ்யூங்கிறது இட் ஆக்ட் அஸ் அ இன்சுலேட்டர், ஏன்னா இட் கண்டெயின்ஸ் மோர் ஃபேட். ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ அவ்வளோதான் கனெக்டிவ் டிஷ்யூ. ஸோ 7 கிளாசிஃபிகேஷன்ஸ் பார்த்தோம். எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. இதில் எது கேட்டும் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ கைண்ட் ஆஃப் கனெக்டட் டிஷ்யூ அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு தெரியாத பேர் டெண்டான்ஸ் கூட கேட்கலாம். பட் டெண்டான்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத யோசிக்கக்கூடாது. ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ போனு, பிளட்டு கூட ஒரு கனெக்டட் டிஷ்யூ மறந்துடாதீங்க. சரியா? பிளட்டுங்கிறது ஒரு டிஷ்யூ அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடக்கூடாது. புரியுதா? ஸோ இதில் எது கனெக்ட் பண்ணுதுன்னு பார்த்துக்கோங்க. லிகமெண்ட்டுங்கிறது 2 போனை கனெக்ட் பண்ணுறது லிகமெண்ட். அதே நேரம் டெண்டான்ஸுங்கிறது மசில்ஸையும் போன்ஸையும் கனெக்ட் பண்ணுறது டெண்டான்ஸ். ஏரோலார் கனெக்டட் டிஷ்யூங்கிறது ஸ்கின்னையும் மசில்ஸையும் கனெக்ட் பண்ணுறது ஏரோலார் கனெக்டட் டிஷ்யூ. அடிப்போஸ்னாலே ஃபேட்டை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? கார்டிலேஜ்னா கார்டிலேஜ் காது ஞாபகம் வச்சுக்கணும். போனுங்கிறது நமக்கு தெரியும், அது இன்ஃப்ளெக்சிபிள். ஆனால் லிகமெண்ட்டுங்கிறது ரொம்ப ஃப்ளெக்சிபிள், எலாஸ்டிக். சரியா? பிளட்டுங்கிறது பிளாஸ்மா, ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸ் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா? அது முக்கியமான கான்செப்ட், நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து புக்கில் இது ரிலேட்டடாக டயக்ராம் கொடுத்துருக்காங்க. மேபி இந்த டயக்ராமில் இருந்து கூட கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ அதையும் லைட்டாக பார்த்துக்கோங்க. சரியா? ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்ல கனெக்டிவ் டிஷ்யூங்கிறதுல. ஸோ ஃபஸ்ட்டு டிஷ்யூ ஏங்கிற கேட்டகரி கீழே சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஃபஸ்ட்டு டிஷ்யூங்கிறது என்ன அப்படின்னா பிளட் செல்ஸ் பார்த்தோம். கரெக்டாக? பிளட்டுங்கிறது ஒரு கனெக்டட் டிஷ்யூன்னு பார்த்தோம்ல. ஸோ அதில் ஒயிட் பிளட் செல்ஸ் பற்றி சொல்லியிருக்கிறாங்க. ஒயிட் பிளட் செல்ஸை பற்றி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணேன். ஸோ அதை நீங்கள் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. மேபி நம்ம ஃபியூச்சரில் படிக்கல அப்படின்னா மேபி இதுலேருந்து கூட கேட்கலாம். அதை பார்த்துக்கோங்க. ஒயிட் பிளட் செல்ஸ் நமக்கு தெரியல. இட்ஸ் ஆல்சோ கால்ட் அஸ் லியூகோசைட்டு. நம்ம ஃபஸ்ட்டே படித்தோம், ஞாபகம் இருக்கா? லியூகோ அப்படின்னா ஒயிட்டுன்னு சொன்னேன். ஸோ இன்னொன்று மெயினாக தெரிஞ்சுக்கோங்க, லியூகோசைட்ஸில் மட்டும்தான் நியூக்ளியஸ் இருக்கும். நியூக்ளியேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்லி நியூக்ளியேட்டட் பிளட் செல்ஸ் என்ன அப்படின்னா அந்த லியூகோசைட்ஸ் அல்லது ஒயிட் பிளட் கார்பசல்ஸ் அல்லது ஒயிட் பிளட் செல்ஸ் தான். ஓகேவா? ஸோ ஆர்பிசியில் நியூக்ளியஸ் கிடையாது, பிளேட்லெட்ஸ்லையும் நியூக்ளியஸ் கிடையாது. ஓகேவா? ஸோ ஒன்லி நியூக்ளியஸ் கண்டெயின்ட் பிளட் செல்ஸ் என்ன அப்படின்னா லியூகோசைட்ஸ் தான். சரி? அதையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. irregular ஷேப்பாக இருக்கும். இதையும் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஒயிட் பிளட் செல்ஸுங்கிறது irregular ஷேப்பாக இருக்கும். ஆனால் ஆர்பிசிங்கிறது எப்படி இருக்கும்? அது ஸ்பெரிக்கல் ஷேப்பாக இருக்கும்னு சொல்லி பார்த்தோம். கரெக்டாக? அதே நேரம் இன்னொன்று என்ன அப்படின்னா ஹியூமன் பிளட்டில் நார்மலான ஒயிட் பிளட் செல்ஸ் ரேஞ்ச் என்ன அப்படின்னா நம்ம சப்போஸ் ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா பிளட் கவுண்ட் எடுப்போம்ல. ஸோ ரொம்ப டயர்டாக இருக்குது, பிளட் கவுண்ட் எடுத்து பார்ப்பாங்க, ஹெச்பி கவுண்ட் எடுத்து பார்ப்பாங்க இல்லை. ஸோ அதில் நமக்கு என்ன சொல்லுவாங்க? ஒயிட் பிளட் செல்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால தான் இம்யூனிட்டி பவர் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மெயினாக ஒயிட் பிளட் செல்ஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இம்யூனிட்டி. நம்ம பாடியோட நோய் எதிர்ப்பு சக்திக்கு காரணமானது இந்த ஒயிட் பிளட் செல்ஸ். அது நமக்கு கண்டிப்பாக ஆப்வியஸாக தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் பிளட் ரிப்போர்ட் பார்த்தாலே உங்களுக்கு அந்த ரேஞ்ச் தெரிஞ்சிருக்கும். கரெக்டாக? ஸோ 4 × 10⁹ per லிட்டர்லேருந்து 1.1 × 10⁻10 per லிட்டர், 10⁹9 10⁻10, 4 இங்கே 1.1. சரியா? ஸோ ஒரு லிட்டருக்கு இவ்வளவு WBCs இருக்கணும். இதுதான் நார்மலான ரேஞ்ச். சரியா? ஸோ இதை தாண்டி போச்சு அப்படின்னா அதை லியூகோசைட்டோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை விட கம்மியாச்சு அப்படின்னா லியூகோபீனியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தாண்டி போகிறது கூட கொஞ்சம் நார்மலான கண்டிஷன் தான். ஸோ நேச்சுரலாக நடக்கிறது தான். பட் ரொம்ப கம்மியாச்சு அப்படின்னா இது வேறு ரொம்ப கிரிட்டிக்கலாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? லியூகோபீனியா, லியூகோசைட்டோசிஸ். சரியா? அதே நேரம் இந்த WBCயை 2 விதமாக கிளாஸிஃபை பண்ணுவாங்க. ஒன்று பேஸ்ட் ஆன் ஸ்ட்ரக்சர், அதோட ஸ்ட்ரக்சரை பொறுத்து 2ஆக கிளாஸிஃபை பண்ணுவாங்க. அது என்ன அப்படின்னா கிரானிலோசைட்ஸ், அதே நேரம் ஏ கிரானுலோசைட்ஸ். சரியா? ஸோ கிரானுலோசைட்ஸ், ஏ கிரானுலோசைட்ஸ். கிரானுலோசைட்ஸுங்கிறது லோப்டு ஷேப்பில் இருக்கும் வித் கிரானியூல்ஸ், நிறைய கிரானியூல்ஸ் இருக்கும். அதான் கிரானுலோசைட்ஸ்னு சொல்லுவாங்க. லோப்டு ஷேப்பில் இருக்கும். ஓகேவா? ஏ கிரானுலோசைட்ஸ் அப்படின்னா கிரானியூல்ஸே இருக்காது, ரவுண்டு ஷேப்பில் இருக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் த ஸ்ட்ரக்சர் தான் அதை 2ஆக கிளாஸிஃபை பண்ணுறாங்க WBCயை. சரியா? அதே நேரம் பேஸ்ட் ஆன் செல் லீனியேஜ், செல் எப்படி டிவைட் ஆகுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி ரெண்டு விதமாக சொல்லுவாங்க WBCஸை. மிலியோட் செல்ஸ், அதே நேரம் லிம்ஃபாய்ட் செல்ஸ். சரியா? ஸோ இதை வச்சு ஜென்ரலாக இந்த 2 விதமாக அந்த ஸ்ட்ரக்சர், செல் லீனியேஜ் இதை வச்சு ஜென்ரலாக WBCஸை 5 விதமாக சொல்லுவாங்க. ஓகேவா? பிளேட்லெட்ஸ் தனி கேட்டகரி. ஸோ இந்த ஒயிட் பிளட் செல்ஸை ஜென்ரலாக 5 கேட்டகரியாக சொல்லுவாங்க. ஓகேவா? நியூட்ரோஃபில், ஈஸ்னோஃபில், பேசோஃபில், லிம்ஃபோசைட், மோனோசைட். சரியா? ஓகேவா?
ஸோ பிளேட்லெட்ஸ்ங்கிறது தனி இது, அது டிஸ்க் ஷேப்பில் இருக்கும். அதை பற்றி நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஓகேவா? அதை பற்றி இப்போ டீட்டெயிலாக நம்ம அனலைஸ் பண்ணணும்னு இல்லை, ஜஸ்ட் புக்கில் கொடுத்துருக்கிறதுனால அதை பற்றி நான் எக்ஸ்ட்ராவாக சொல்கிறேன். ஓகேவா? ஸோ நியூட்ரோஃபில், ஈஸ்னோஃபில், பேசோஃபில், லிம்போசைட், மோனோசைட். ஓகேவா? ஸோ இது எது கீழே வரும்னு பார்த்துக்கோங்க. மிலியாய்ட் செல்ஸ் கீழே நியூட்ரோஃபில், ஈஸ்னோஃபில், பேசோஃபில் இது மூணுமே வரும். லிம்ஃபாய்ட் செல்ஸுக்கு கீழே லிம்போசைட் வரும். லிம்ஃபாய்ட், லிம்போசைட். ஓகேவா? புரிஞ்சுதா? ஓகேவா? இதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? அவ்வளோதான். ரைட், சரியா? ஸோ அதே மாதிரி பியில் என்ன கொடுத்துருக்குறாங்க, காம்பேக்ட் போன். ஸோ போனை பற்றி கொடுத்துருக்காங்க. போனுங்கிறது ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ தானே. ஸோ போனில் இந்த ஹர்வீசியன் கேனல், ஹர்வீசியன் கேனல்லாம் என்ன அப்படின்னா இந்த பிளட் வெசல்ஸ், நர்வ் ஃபைபர்ஸ் இது எல்லாமே இருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் இந்த ஹர்வீசியன் கேனல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ போனுக்குள்ளே நிறைய இந்த மாதிரி பிளட் வெசல்ஸ் அதெல்லாமே ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும்ல. ஸோ நர்வ் ஃபைபர்ஸ் இதெல்லாம் இருக்கிற கேனல் தான் ஹர்வீசியன் கேனல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அது நிறைய கெனாலிகுலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கெனாலிகுலஸ் என்ன அப்படின்னா அதில் தான் ஓஸ்டியோசைட் இருக்கும். ஓஸ்டியோசைட்னா ஒன்றுமே இல்லை, செல் ஆஃப் த போன், செல் விச் மேக் போன் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரியா? ஸோ இந்த செல்ஸ் எல்லாமே இந்த சைட், இந்த ஓஸ்டியோசைட்டுன்னு சொல்கிற சைட்டுனால என்ன, செல் தான். கரெக்டாக? சைட்டோ அப்படின்னால என்ன, செல்லு தான் அதோட மீனிங். கரெக்டாக? ஸோ ஓஸ்டியோ அப்படின்னா என்ன, இந்த போன். ஓஸ்டியோனா போன். ஸோ நிறைய போன் ஃபார்ம் ஆகுறதுக்கு நிறைய செல்ஸ் தேவை இல்லையா? ஸோ அந்த ஓஸ்டியோசைட் செல்ஸ் எல்லாமே சேர்ந்து தான் நம்மளோட போனே ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? ஸோ இந்த கெனாலிகுலஸில் தான் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த போன் செல் அல்லது ஓஸ்டியோசைட் இருக்கும். சரியா? ஓகேவா? ஸோ அடுத்தது என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ஹையாலின் கார்டிலேஜ். ஸோ கார்டிலேஜ்னா என்ன, கார்டிலேஜ் காது, ஞாபகம் இருக்கா? ஓகேவா? ஸோ இது ரொம்ப ஸ்சாஃப்டாக நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். கரெக்டாக? ஸோ அந்த இதுதான் நம்மளோட என்ன, இந்த கார்டிலேஜ் அப்படின்னு படித்தோம். கரெக்டாக? வைட்லி ஸ்பேஸாக இருக்கும். நோஸு, இயர், ட்ரக்கியா, லாரிங்ஸ் இது எல்லாத்துலேயும் இருக்கும்னு பார்த்தோம். ஸோ அதில் அந்த இது எந்த செல்லால் மேடாயிருக்கு அப்படின்னா கோண்ட்ரோசைட் அப்படிங்கிற செல். ஓகேவா? அப்போ கார்டிலேஜுங்கிறது ஒரு டிஷ்யூ, ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ. அது எதனால் மேடானது, கோண்ட்ரோசைட்டால் மேடானது. போனுங்கிறது ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ, அது எதனால் மேடானது, ஓஸ்டியோசைட் அப்படிங்கிற செல்லால் மேடானது. ஸோ அந்த பாயிண்ட்டுக்காக தான் அதை நான் சொல்கிறேன். அதே மாதிரி ஆர்பிசிங்கிறது நான் ஆல்ரெடி சொன்னல, நியூக்ளியஸே இருக்காது ஆர்பி செல்லில். அதே நேரம் டி டயக்ராம் பாருங்கள். ஏரியோலர் டிஷ்யூ நம்ம பார்த்தோம்ல, ஏரியோலர் டிஷ்யூ. இந்த ஏரியோலர் டிஷ்யூங்கிறது எங்கே இருக்கும்னு சொல்லி பார்த்தோம், இது ஸ்கின்னுக்கும் மசிலையும் கனெக்ட் பண்ணுற இடத்துல இருக்கிறதா அந்த ஏரியோலர் டிஷ்யூன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதில் ஃபைப்ரோபிளாஸ்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ ஃபைப்ரோபிளாஸ்ட்டுங்கிறது ஒன்றுமே இல்லை, இந்த ஏரியோலர் டிஷ்யூ ஃபார்ம் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுற அந்த செல்ஸ்க்கு பேர் தான் ஃபைப்ரோபிளாஸ்ட். சரியா? ஸோ அது ஒன் டைப் ஆஃப் செல்லு தான். ஸோ இதில் நிறைய கொலாஜன் இருக்கும். ஓகேவா? மீதி பார்ட்ஸ் பற்றி நமக்கு தேவையில்லை, ஜஸ்ட் அந்த ஃபைபர்ஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அவ்வளோதான்ப்பா. ஜென்ரலாக புக்கில் கொடுத்துருக்கிற டயக்ராம் நிறைய அடிஷனல் டேர்ம்ஸ் கொடுத்துருந்தாங்க, மேபி இதுலேருந்து கொஸ்டின் கேட்கலாம், இதையும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்தது பாருங்க மஸ்குலார் டிஷ்யூ. சரியா? ஸோ இந்த மஸ்குலார் டிஷ்யூன்னு என்ன, நம்ம மசில்ஸில் இருக்க டிஷ்யூ. இந்த பேர்ல இருந்துலாம் டேரெக்டாக நம்ம மீனிங் தெரிஞ்சுக்கலாம். கரெக்டாக? ஸோ மஸ்குலார் டிஷ்யூனா மசில்ஸ் எந்த டிஷ்யூவால் மேடாயிருக்கு அப்படின்னா அந்த மஸ்குலார் டிஷ்யூவால் மேடாயிருக்கு. கரெக்டாக? ஸோ இது இந்த டிஷ்யூவில் இருக்கிற செல்ஸ் எல்லாமே பொதுவாக எப்படி இருக்கும் அப்படின்னா எலாங்கேட்டடாக இருக்கும். ஸோ ரொம்ப நீளமாக இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த செல்ஸ் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மஸ்குலார் ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ரலாக என்ன டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க, மஸ்குலார் ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மஸ்குலார் ஃபைபர்ஸ்னா இந்த செல்ஸ் விச் மேக்ஸ் த மஸ்குலார் டிஷ்யூ, அதான் மஸ்குலார் ஃபைபர்ஸ். சரியா? ஸோ நிறைய மஸ்குலார் ஃபைபர்ஸ் சேர்ந்து தான் நம்மளோட மஸ்குலார் டிஷ்யூங்கிறது ஃபார்ம் ஆகுது. நிறைய மஸ்குலார் டிஷ்யூ சேர்ந்து தான் நம்மளுடைய பாடி மசில்ஸ் எல்லாமே ஃபார்ம் ஆகிருக்கு. சரியா? அப்போ இந்த மஸ்குலார் டிஷ்யூவோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள், இந்த மஸ்குலார் டிஷ்யூங்கிறது நம்ம பாடியில் இல்லை அப்படின்னா நம்மளால் எந்த மூவ்மெண்ட்டுமே பண்ண முடியாது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு என்னால் மூவே பண்ண முடியாது. நம்ம ஆல்ரெடி நம்ம சொன்னோம்ல, நீங்கள் எந்த பாடி பார்ட்டை நீங்கள் டச் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு அதில் ஒரு மூவ்மெண்ட் நீங்கள் ஃபீல் பண்ணிக்க முடியும். கரெக்டாக? ஒன்று பிளட்டுங்கிற கனெக்டிவ் டிஷ்யூ ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும், இன்னொன்று என்ன அப்படின்னா நீங்கள் செஸ்ட்டில் நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. கரெக்டாக? உங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ஷன், ரிலாக்ஷன் உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கும். கரெக்டாக? ஹார்ட் பீட் இருக்கும். இது எல்லாமே எதனால் நடக்குது அப்படின்னா இந்த மஸ்குலார் டிஷ்யூஸுங்கிறது எலாங்கேட் ஆகிறதுனால நடக்கிறது, கான்ட்ராக்ட் ஆகி ரிலாக்ஸ் ஆகிறது நடக்கிறதா அந்த ஃபீல் எல்லாமே. சரியா? ஸோ ஓகேவா? ஸோ இதில் இருக்கிற ப்ரோட்டீன்ஸ், இந்த மஸ்குலார் டிஷ்யூங்கிறது நிறைய ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த ப்ரோட்டீன்ஸ் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கான்ட்ராக்டைல் ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கான்ட்ராக்ஷன் நடக்கிற ப்ரோட்டீன்ஸ் இல்லையா? ஸோ கான்ட்ராக்ஷன் ஹெல்ப் பண்ணுற ப்ரோட்டீன்ஸ் இல்லை, அதனால கான்ட்ராக்டைல் ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ மஸ்குலார் டிஷ்யூ எதனால் ஃபார்ம் ஆகிருக்கு, கான்ட்ராக்டைல் ப்ரோட்டீன்ஸால் ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேவா? இதில் ஒரு 3 கிளாஸிஃபிகேஷன் இருக்குது. இதுவும் நம்ம ஸ்பெஷலைஸ்ட் கேட்டகரி அந்த மாதிரி தான் வரும். சரியா? ஸோ ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வாலண்டரி மசில்ஸ். வாலண்டரி மசில்ஸ்னால் ஒன்றுமே இல்லை, பேர்லேயே இருக்குது. சில மசில்ஸ்லாம் நம்ம நினச்ச நேரத்துக்கு நம்ம நினச்ச டைமில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், மூவ்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்றுமே இல்லைனா இப்போ திடீர்னு இங்கே வைக்கிறேன், இங்கே இடத்துல மாறி நான் என்னோட பாடி பார்ட்ஸை நான் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த மாதிரி பாடி பார்ட்ஸ், அந்த மாதிரி மசில்ஸில் இருக்கிற
இருக்கிற டிஷ்யூஸ் தான் என்ன வாலண்டரி மஸ்குலர் டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ நான் நடக்கிறேன், ஸோ நான் நடக்கணும்னு நினச்சேன்னா நான் நடக்கிறேன். ஸோ அந்த இதுக்கு ஹெல்ப் பண்ணது என்னோட வாலண்டரி மசில்ஸ் தான். சரியா? ஸோ ஒரு இடத்துல நான் ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறேன், அந்த இடத்துல நான் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நானே ஃபோர்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் அதை நினைக்கிறேன்னா நான் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா ஸ்டாப் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இந்த மாதிரி மசில்ஸ் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வாலண்டரி மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இது யூஸ்வலாக லாங்காக இருக்கும், சிலிண்ட்ரிக்கலாக இருக்கும், அன்பிரான்ச்சாக இருக்கும், மல்டி நியூக்ளியேட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ எல்லாமே முக்கியம், நல்லா பார்த்துக்கோங்க. மல்டி நியூக்ளியேட்டாக இருக்கும். அதாவது என்ன, நிறைய நியூக்ளியஸ் இருக்கும் வாலண்டரி மஸ்குலர் டிஷ்யூஸில். புரியுதா? ஓகேவா? ஸோ அதே நேரம் இதுலேருந்தே உங்களுக்கு தெரியுது, அப்போ நம்ம பாடி மூவ்மெண்ட்டுக்கு மெயினாக ஹெல்ப் பண்ணுறது இந்த வாலண்டரி எல்லா மசில்ஸுக்குமே பாடி மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது. பட் இந்த வாலண்டரி மசில்ஸுங்கிறது அப்போ ஆப்வியஸாக எங்கே தான் இருக்கும், நம்மளுடைய போன்ஸில் தான் அட்டாச் ஆகிருக்கும் அப்படிங்கிறது தெரியுது. கரெக்டாக? போன்னால என்ன குரூப் ஆஃப் போன்ஸ் தான் ஸ்கெலிட்டனாக எலும்பு கூட ஃபார்ம் ஆகுது. கரெக்டாக? அதனால் இந்த வாலண்டரி மசில்ஸ் என்னவா சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்கெலிட்டல் மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஜென்ரலாக இது போன்ஸ் கூட தான் அட்டாச் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாடி மூவ்மெண்ட்டுக்கு மெயினாக ஹெல்ப் பண்ணுறது இந்த வாலண்டரி மசில்ஸ் தானே. அதனால் அது அப்படி நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸ்கெலிட்டல் மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த மாதிரி மசில்ஸ், இந்த மாதிரி வாலண்டரி மசில்ஸை நான் மைக்ரோஸ்கோப் வழியாக நான் பார்த்தேன் அப்படின்னா, மைக்ரோஸ்கோப் வழியாக டேரெக்டாக நம்மளால பார்க்க முடியாது. என்ன பண்ணணும், நான் ஏதாவது ஒரு டை நம்ம பண்ணணும். கரெக்டாக? ஏதாவது ஒரு டை அதில் நம்ம ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் அந்த நிறைய ஸ்டெயின்ஸ் வரும் இல்லையா, நிறைய திட்டாக வந்த பிறகு தான் நான் மைக்ரோஸ்கோப் வழியாக பார்க்க முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது எனக்கு எப்படி தெரியும், டிஃப்ரெண்ட் கலராக தெரியும். நான் சொல்வேன்ல, நியூக்ளியஸுங்கிறது ப்ரௌன் கலர் பேச்சஸாக தெரியும்னு சொன்னால, அதே மாதிரி இந்த வாலண்டரி மசில்ஸ் எப்படி தெரியும் அப்படின்னா, இந்த வாலண்டரி மசில்ஸ் ஒரு மாதிரி லைட் அண்ட் டார்க் பேண்ட்ஸாக தெரியும், ஆல்டர்னேட்டாக தெரியும். ஸோ லைட்டு டார்க் அப்படின்னு ஆல்டர்னேட் லைட் அண்ட் டார்க் பேண்ட்ஸாக நமக்கு தெரியும். அதனால் இந்த வாலண்டரி மசில்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்ட்ரையேட்டட் வாலண்டரி மசில்ஸ், ஸ்ட்ரையேட்டட் மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதா? ஸோ அப்போ வாலண்டரி மசில்ஸ்க்கு என்னெல்லாம் பேர் இருக்குது, ஸ்கெலிட்டல் மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது போன்ஸ் கூட அட்டாச் ஆயிருக்கு அப்படிங்கிறதுனால, பாடி மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறதுனால. இன்னொன்று அப்படின்னா மைக்ரோஸ்கோப் வழியாக பார்க்கும்போது ஆல்டர்னேட் லைட் அண்ட் டார்க் பேண்ட்ஸ் இருக்கும். அதனால இதை ஸ்ட்ரையேட்டட் மசில்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ரைட்டா? ஸோ மெயினாக அது எதில் இருக்கும், போன்ஸில் இருக்கும். பாடி மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம எப்போ நினச்சோமோ அப்போ நம்மளால் மூவ் பண்ணிக்க முடியும். பேஸ்ட் ஆன் அவர் டிசிஷன். எப்போ எனக்கு வேணுமோ அப்போ நான் மூவ் பண்ணிக்கலாம், எப்போ வேண்டாமோ அப்போ நான் ஸ்டாப் பண்ணிக்கலாம். முக்கியமான பாயிண்ட் வாலண்டரி மசில். சரியா? அடுத்தது இன்வாலண்டரி மசில்ஸ். இன்வாலண்டரி மசில்ஸ்க்கு மெயினாக பேர்லேயே தெரியுது. கரெக்டாக? ஸோ நம்ம ஒன்றுமே இல்லை, நம்ம ஹார்ட் பீட் எடுத்துக்கோங்க. ஹார்ட் சுற்றி நிறைய மசில்ஸால் ஃபார்ம் ஆகிருக்கும்ல. ஸோ அந்த மசில்ஸ் எல்லாம் என்னால் நான் ஸ்டாப் பண்ண முடியுமா, இல்லை நீ துடிக்காத நின்று அப்படின்னு சொல்லிட்டு என்னால் ஸ்டாப் பண்ண முடியுமா, கண்டிப்பாக முடியாது. ஸோ எப்போ நமக்கு விதி எழுதியிருக்கோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது ஸ்டாப் ஆயிரும். கரெக்டாக? ஸோ அதெல்லாம் என்னோட கட்டுப்பாடு கீழே இல்லை. கரெக்டாக? அந்த மாதிரி மசில்ஸ் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இன்வாலண்டரி மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ வாலண்டரியாக அது நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது, அதுவே எப்போ முடியணும் அப்போ முடியும். ஓகேவா? ஸோ அந்த மசில்ஸ் தான் இன்வாலண்டரி மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அது ரொம்ப லாங்காக இருக்கும். ஓகே. அடுத்தது ஸ்பிண்டில் ஷேப்பாக இருக்கும். பாருங்க, இது சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பாக இருக்குது வாலண்டரி மசில்ஸ், இது ஸ்பிண்டில் ஷேப். ஸ்பிண்டில் ஷேப்னாலும் ஒரு மாதிரி நீளமாக நீடில் லைக் ஸ்ட்ரக்சர், அதுதான் ஸ்பிண்டில் ஷேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்பிண்டில் வேற, சிலிண்ட்ரிக்கல் வேற. சரியா? அதே நேரம் பாருங்க யூனி நியூக்ளியேட். ஓகேவா? யூனி நியூக்ளியேட்னா என்ன, எந்த ஒரே ஒரு நியூக்ளியஸ் தான் இருக்கும். ரைட்டா? ஸோ மல்டி நியூக்ளியேட்னு என்ன பார்த்தோம், நிறைய நியூக்ளியஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். யூனி அப்படின்னா என்ன, ஒன்று. சரியா? அன்நியூக்ளியேட் கிடையாது. யூனினா ஒரு நியூக்ளியஸ் இருக்கும். ரைட்டா? ஓகேவா? ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் மெயினாக ஸ்ட்ரையேஷன்ஸே இருக்காது. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்னா ஸ்ட்ரையேஷன்ஸ் நிறைய ஆல்டர்னேட் லைட் அண்ட் டார்க் பேண்ட்ஸ் இருக்கும்னு பார்த்தோம், அந்த மாதிரி இருக்காது. ஸோ அதனால் ஸ்ட்ரையேஷன்ஸ் இருக்காது இல்லையா? ஸோ அதனால் இன்வாலண்டரி மசில்ஸ் அன்ஸ்ட்ரையேட்டட் மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனா ஸ்மூத் மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி மசில்ஸ்லாம் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஓகேவா? அதே நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அதனால் இன்வாலண்டரி மசில்ஸ் என்னன்னு சொல்லுவாங்க, அன்ஸ்ட்ரையேட்டட் ஆர் ஸ்மூத் மசில்ஸ். ஓகேவா? அதே மாதிரி இது மெயினாக எங்கே இருக்குது அப்படின்னா எலிமெண்ட்ரி கேனல் பிளட் வெசல்ஸ், இது எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி மசில்ஸ் தான் இருக்கும். சரியா? ஓகேவா? தெரிஞ்சுக்கலாமா? ஓகேவா? எலிமெண்ட்ரி கேனல்னா இந்த நம்ம டைஜஸ்டிவ் கேனலை தான் எலிமெண்ட்ரி கேனல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்தது பாருங்க, கார்டியாக் மசில்ஸ். கார்டியாக் மசில் இஸ் a ஸ்பெஷல் கேட்டகரி ஆஃப் இன்வாலண்டரி மசில் தான். ஸோ கார்டியாக் மசிலும் ஒரு இன்வாலண்டரி மசில் தான். ஓகேவா? ஸோ இன்வாலண்டரி மசில்ஸ் பிரசன்ட் இன் ஹார்ட்டில் இருக்கக்கூடிய இன்வாலண்டரி மசில்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கார்டியாக் மசில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கார்டியாக் அப்படின்னால என்ன, கண்டிப்பாக ஹார்ட் ரிலேட்டடானது தான். கரெக்டாக? ஸோ ஹார்ட்டில் இருக்கிற இன்வாலண்டரி மசில்ஸ் கார்டியாக் மசில்ஸ்னு சொல்லுவாங்க. இது சிலிண்ட்ரிக்கலாக இருக்கும். பாருங்க, இன்வாலண்டரி மசில்ஸ் ஸ்பிண்டில் ஷேப்பாக இருக்கும். ஆனால் கார்டியாக் மசில்ஸ் எப்படி இருக்கும், சிலிண்ட்ரிக்கல் ஷேப்.
ஷேப்பாக இருக்கும். அதே நேரம் பிரான்ச்டாக இருக்கும். ஓகே, அதே யூனி நியூக்ளியேட்டாக தான் இருக்கும், ஒரே ஒரு நியூக்ளியஸ் தான் இருக்கும். அதெல்லாமே ஓகே. பட் ஷேப்பு பாருங்கள் சிலிண்ட்ரிக்கலாக இருக்கும், அதையும் பார்த்துக்கோங்க. சரியா? அடுத்தது பாருங்கள், இன்வாலன்ட்ரி மசில்ஸ் இன் ஹார்ட். ஆல்ரெடி சொன்னால அதே பாயிண்ட் தான். ரைட்டா? ஸோ ஹார்ட்டில் இருக்கக்கூடிய இன்வாலன்ட்ரி மசில்ஸ் தான் கார்டியக் மசில். ரைட்டா? ஸோ எல்லாத்தையும் நல்லா ரிப்பீட் பண்ணி பார்த்துக்கோங்க. வாலன்ட்ரி மசில்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் as skeletal or striated. Involuntary muscles are also called as unstriated or smooth. அதனால cardiac muscles are also called as அதுவும் involuntary muscles but present in heart. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இன்வாலன்ட்ரி மசில்ஸில் ஸ்ட்ரையேஷன்ஸ் இருக்காது, பட் கார்டியாக் மசில்ஸில் ஸ்ட்ரையேஷன்ஸ் இருக்கும். ரைட்டா? பட் இது வெளிப்படையாக புக்கில் சொல்லலை, பட் டயக்ராமில் ஸ்ட்ரையேஷன்ஸ் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. எதுக்கும் நீங்கள் கிராஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரைட்டா? ஸோ கார்டியாக் மசில்ஸ் இஸ் ஆல்சோ ஏ இன்வாலன்ட்ரி மசில் தான், பட் இட் கண்டெய்ன்ஸ் ஸ்ட்ரையேஷன்ஸ். இது நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க எதுக்கும். சரியா? புக்கில் அப்படி தான் டயக்ராமில் கொடுத்துருக்குறாங்க. சரியா? ஸோ அடுத்தது பார்க்கலாமா? அடுத்தது என்ன டிஷ்யூ அப்படின்னா நர்வஸ் டிஷ்யூ. ஸோ நர்வஸ் டிஷ்யூ ஒன்றுமே இல்லை, நான் ஆல்ரெடி சொன்னேன்ல. நான் இப்படி நுள்ளுன்னு அப்படின்னு எனக்கு பெயின் ஃபீல் ஆகுது இல்லை. ஸோ எப்படி பெயின் ஃபீல் ஆகுது, யாராவது நம்மளை அடித்தாங்க அப்படின்னா உடனே நமக்கு என்ன ஆயிரும், பிரெயினுக்கு அப்படியே ஒரு சிக்னல் பாஸ் ஆகும். ஸோ சிக்னல் பாஸ் ஆகி ஐயோ இவன் அடிச்சுனா நம்ம திருப்பி அடிப்போம்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு மிதிப்போம்ல. ஸோ அது எல்லாமே எதனால் நடக்குது அப்படின்னா இந்த நம்மளோட பாடியில் இருக்கிற நர்வ்ஸ், நம்ம நரம்புனால தான் நடக்கும். ஸோ நரம்பு எல்லாமே எதனால் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா நம்மளுடைய இந்த நர்வஸ் டிஷ்யூவால் ஃபார்ம் ஆயிருக்கு. சரியா? இந்த நர்வஸ் டிஷ்யூ அப்போ கண்டிப்பாக நமக்கு என்ன எதுக்கு ஹெல்ப் பண்ணுது, ஸ்டிமுலைக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ நம்ம பாடியில் நர்வஸ் டிஷ்யூங்கிறதே இல்லை அப்படின்னா யார் அடித்தாலும் வாங்கிட்டு கம்முன்னு இருப்போம். சரியா? ஸோ அந்த நர்வஸ் டிஷ்யூங்கிறது ரொம்ப முக்கியமான டிஷ்யூ. இது மெயினாக ஸ்டிமுலைக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ பாடி பார்ட்ஸ்லேருந்து சிக்னல்ஸ்லாம் ஸ்பீடாக டிரான்ஸ்மிட் ஆகிறதுக்கு, ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு ஸ்பீடாக டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது இந்த நர்வஸ் டிஷ்யூ தான். ஸோ மெயினாக சிக்னல் டிரான்ஸ்மிஷன். சரியா? ஓகேவா? கனெக்டிவ் டிஷ்யூங்கிறது அது வேற, நர்வஸ் டிஷ்யூங்கிறது வேற. நர்வஸ் டிஷ்யூங்கிறது சிக்னலை டிரான்ஸ்மிட் பண்ணுது. கனெக்டிவ் டிஷ்யூங்கிறது என்ன, இந்த நிறைய சப்ஸ்டன்சஸ், நிறைய ஆக்சிஜன், அந்த மாதிரி மினரல்ஸ், கேஸஸ், இதெல்லாம் நியூட்ரியன்ஸ் இதெல்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது கனெக்டிவ் டிஷ்யூஸோட வேலை. ஓகேவா? அது வேறு. பிளட், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பிரெயின், ஸ்பைனல் கார்டு, நர்வ்ஸ் இது எல்லாமே நர்வஸ் டிஷ்யூவால் மேடானது தான். ஓகேவா? ஸோ நர்வஸ் டிஷ்யூ இந்த மாதிரி பாடி பார்ட்ஸ்லாம் இருக்கும். இந்த பிரெயினுங்கிறது நமக்கு தெரியும், சென்ட்ரல் பார்ட் ஆஃப் த நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். கரெக்டாக? CPU ஆஃப் த நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு கூட நம்ம டேர்மில் சொல்லிக்கலாம். ரைட்டா? ஸோ ஸ்பைனல் கார்டுங்கிறது நமக்கு தெரியும், நம்ம முதுகெலும்பு எல்லாத்துலேயுமே இந்த நர்வஸ் டிஷ்யூ இருக்குது. அதே மாதிரி நரம்பு எல்லாத்துலேயுமே இந்த நர்வஸ் டிஷ்யூ இருக்குது. சரியா? நிறைய நர்வ் ஃபைபர்ஸ் சேர்ந்து தான் நம்மளுடைய இந்த நர்வ்ஸுங்கிறது ஃபார்ம் ஆகுது. சரி? அப்போ நர்வ் ஃபைபர்ஸுங்கிறது ஒன்றுமே இல்லை, செல்ஸை தான் நம்ம ஃபைபர்ஸ் அப்படின்னு ஜென்ரலாக சொல்லுவோம். ஸோ நிறைய நர்வ் ஃபைபர்ஸ் சேர்ந்து தான் நம்மளுடைய நர்வ்ஸ் ஃபார்ம் ஆகுது, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த நர்வ் ஃபைபர்ஸ் எதை கேரி பண்ணுது அப்படின்னா நர்வ் இம்பல்ஸை கேரி பண்ணுது. ஸோ நர்வ் இம்பல்ஸுங்கிறது ஒன்றுமே இல்லை, இந்த சிக்னல். சரியா? இந்த சிக்னல் அந்த நர்வ் ஃபைபர் வழியாக பாஸ் ஆகிற அந்த சிக்னலை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நர்வ் இம்பல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இம்பல்ஸ்னாலே ECE EEE ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. இம்பல்ஸ் சிக்னல் படிச்சிருக்கிறோம்ல. இம்பல்ஸுங்கிறது ஒன்றுமே இல்லை, ஒரு சிக்னல் பாஸ் பண்ணுறோம் நர்வ் ஃபைபர் மூலமாக சிக்னல்ஸ் பாஸ் ஆகுது, அதுதான் நம்ம நர்வ் இம்பல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ இந்த நிறைய நர்வ் ஃபைபர்ஸ் சேர்ந்து தான் அந்த நர்வ்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? சரியா? ஸோ இந்த செல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அந்த நர்வஸ் டிஷ்யூவில் நிறைய செல்ஸ் இருக்கும்ல. ஸோ அந்த செல்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நர்வ் செல்ஸ். நிறைய நர்வ் செல்ஸ், அதாவது நிறைய நர்வ் ஃபைபர்ஸ் அல்லது நர்வ் செல்ஸ் இதெல்லாம் சேர்ந்து தான் நர்வஸ் டிஷ்யூ ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? ஸோ நர்வ் செல்ஸ்க்கு இன்னொரு பேர் தான் என்ன அப்படின்னா நியூரான்ஸ். ஓகேவா? ஸோ நியூரான் நம்ம பார்த்துருக்கோம்ல. ஸோ நம்ம பார்த்துருக்கோம் மீன்ஸ் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ நர்வ் செல்ஸ் எல்லாத்தையுமே சேர்ந்து தான் நர்வஸ் டிஷ்யூ ஃபார்ம் ஆகுது. நர்வ் செல்ஸ்க்கு இன்னொரு பேர் தான் நியூரான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ நியூரான்ஸுங்கிறது ஒரு 1 மீட்டர் லென்த் இருக்கும். சரியா? ஸோ 1 மீட்டர் லென்த் வரைக்கும் இருக்கும் ஒரு இண்டிவிஜுவலுக்கு. சரியா? ஸோ an individual nerve cell may be up to a meter long அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க புக்கில், அதையும் பார்த்துக்கோங்க. 1 மீட்டர் வரைக்கும் இருக்கலாம். சரியா? ஸோ அதே நேரம் இந்த நர்வ் ஃபைபர்ஸ் நான் சொன்னேன்ல, இந்த நர்வ் ஃபைபர்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு கனெக்டிவ் டிஷ்யூவால் கனெக்ட் பண்ணி தான் ஒரு நர்வுங்கிறது ஃபார்ம் ஆகுது. சரியா? அப்போ இந்த நர்வ் ஃபைபர்ஸ் எல்லாமே எப்படி சேருது, ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ மூலமாக தான் சேருது. பாருங்கள் எல்லாமே எப்படி இன்டர்லேட் ஆகுதுன்னு பாருங்கள். சரியா? நர்வஸ் டிஷ்யூங்கிறது வேற. ஸோ நர்வஸ் டிஷ்யூ ஃபார்ம் ஆகிறதுக்கே கனெக்டிவ் டிஷ்யூ ஹெல்ப் பண்ணுது. கரெக்டாக? ஓகேவா? புரிஞ்சுதா? சரியா? அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ நியூரான்ஸ் அல்லது நர்வ் செல்ஸ் இஸ் அ பேசிக் யூனிட் ஆஃப் அ நர்வஸ் டிஷ்யூ. கரெக்டாக? விச் இஸ் அ பேசிக் யூனிட் ஆஃப் அ நர்வஸ் டிஷ்யூ அப்படின்னு சொல்லி கேட்க வாய்ப்பு இருக்குது. நியூரான்ஸுங்கிறது தான் பேசிக் யூனிட் ஆஃப் அ நர்வஸ் டிஷ்யூ. சரியா? அப்போ நர்வ் செல்ஸ் தானே பேசிக் அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடாது. நர்வ் செல்ஸோட இன்னொரு நேம் தான் நியூரான். சரியா? அப்போ ஒரு நியூரானோட ஸ்ட்ரக்சர் பாருங்கள். இட் கன்சிஸ்ட் ஆஃப் அ செல் பாடி. ஒரு செல் பாடி இருக்கும், அதே நேரம் சென்டரில் ஒரு நியூக்ளியஸ் இருக்கும், அதில் சைட்டோபிளாசம் சுற்றி நிறைய டாடாக வைப்போம்ல, சைட்டோபிளாசம் இருக்கும். நிறைய லாங் தின் ஹேர் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் நிறைய இருக்கும், அதுதான் டென்ட்ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஓகேவா? ஒரு சின்ன லாங் பார்ட் இருக்கும் அல்லது ப்ராசஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அதை தான் ஆக்ஸான் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ நிறைய சின்ன சின்ன பிரான்ச்சஸாக இருக்குல்ல, அதை தான் டென்ட்ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ சின்ன அந்த லாங்காக இருக்கிறது தான் நம்மளோட என்ன சிங்கிள் லாங்காக இருக்கிறது ஆக்ஸான். ஸோ நிறைய பார்ட்ஸ் இருக்கிறது டென்ட்ரைட். சரியா? ஓகேவா? சிங்கிள் ஆக்ஸான் நிறைய பார்ட்ஸ் இருக்குது டென்ட்ரைட். இது நர்வ் எண்டிங். ரைட்டா? ஸோ அவ்வளோதான். ரைட்டா? ஸோ மெயினாக என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய அந்த நர்வஸ் டிஷ்யூ, இந்த கனெக்டிவ் டிஷ்யூ அல்ல, அதுக்கு பிறகு மஸ்குலர் டிஷ்யூ, இது மூணுமே சேர்ந்து தான் நம்ம பாடி பார்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது. அதுதான் நெதர்சனம். சரியா? ஸோ நர்வஸ் டிஷ்யூ ஃபார்ம் பண்ணுறதுக்கே கனெக்டிவ் டிஷ்யூஸ் வேணும். கரெக்டாக? ஏன்னா நிறைய நர்வ் ஃபைபர்ஸ் சேர்ந்து ஒரு கனெக்டிவ் டிஷ்யூவால் தான் சேருதே. கரெக்டாக? அதெல்லாம் சேர்ந்து தான் நர்வ்ஸாக ஃபார்ம் ஆகுது. நர்வ்ஸ் எல்லாமே எதனால் ஃபார்ம் ஆகிருக்கு? நர்வஸ் டிஷ்யூவால் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னோம். அதனால மஸ்குலர் டிஷ்யூ இது எல்லாமே சேர்ந்து தான் நம்ம பாடி மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது. ரைட்டா? மஸ்குலர் டிஷ்யூவில் நம்ம தட்டுனா தானே நமக்கு பயங்கரமாக நமக்கு அந்த சிக்னல்ஸ் எல்லாம் பாஸ் ஆகி நர்வ்ஸ் எல்லாமே அப்படி பயங்கர ஆக்டிவ் ஆகி அதில் என்ன ஆகுது? எனக்கு பயங்கர வலி ஏற்படுது. வலி ஏற்படுத்தோன்னா நம்ம உடனே என்ன பண்ணுறோம்? ரியாக்ட் பண்ணுறோம். ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் நம்ம மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா? இதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான்ப்பா. இது இவ்வளோ தான் அனிமல்ஸ் டிஷ்யூ. இதோட நம்ம இந்த டிஷ்யூஸுங்கிற கான்செப்டை நம்ம அப்படியே கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ டிஷ்யூஸ் நம்ம 2 வீடியோவாக நம்ம பார்த்தோம். லாஸ்ட் வீடியோவில் டிஷ்யூஸ்னால் என்ன, 2 விதமான டிஷ்யூஸ் இருக்குது. பிளான்ட்டில் இருக்கிற டிஷ்யூஸ், அனிமல்ஸில் இருக்கிற டிஷ்யூஸ். பிளான்ட் டிஷ்யூஸில் நிறைய பார்த்தோம், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதே நேரம் அனிமல் டிஷ்யூஸுங்கிறது அது ஒரு தனி ராஜ்யமே. அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். எல்லாத்தையும் அகைன் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக அப்படி பார்த்துட்டு போயிடாதீங்க. திருப்பி ஒரே ஒருக்கு ரிவைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்ல மனசில் பதியும். படித்ததை யார்ட்டையாவது ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் உங்களுக்கு நல்ல மைண்டில் ஃபிக்ஸ் ஆகும். சரியா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு நீட்டாக உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆன பிறகு கமெண்ட்டில் ஒரு பர்டிகுலர் கொஸ்டின் நான் பின் பண்ணியிருப்பேன். அதையும் சால்வ் பண்ணி ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி எப்போ எனக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஓகே, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். சரியா? ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் நீங்கள் கேட்கலாம். சரியா? ஸோ அவ்வளோதான்ப்பா. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் லைக்ஸ் எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கும். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்ஸும் எனக்கு அவ்வளோ மோட்டிவேட்டிங்காக இருக்குது. ஸோ நான் எப்போல்லாம் நான் லோ ஆகுறேன்னு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு அவ்வளோ மோட்டிவேட்டிங்காக இருக்குது. சரியா? ஸோ உங்களோட கமெண்ட்ஸும் சரி, உங்களோட லைக்ஸும் சரி, உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதும் சரி, எங்களுக்கு அவ்வளோ மோட்டிவேஷனாக இருக்குது. ஸோ நீங்கள் இதை கண்டினியூ பண்ணுங்கள். நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் படித்ததையும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். சரியா? மறக்காமல் நம்ம சேனல் ஈஸியாக பை ட்ரிக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நான் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.